வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். குழந்தை சிணுங்கியது. செய்து கொண்டிருந்த காரியத்தை அப்படியே நிறுத்திவிட்டு எழுந்தவள் குழந்தையின் அருகில் சென்று மேல் துணியை விலக்கி அடியில் கை வைத்து பார்த்தாள். துணி நனைந்திருந்தது. தூக்கத்தில் இருந்து இன்னமும் முழுமையாய் விடுபடாமல் இருந்த குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக தட்டினாள். போக்கிரி படவா, சரியா அரை மணிக்கு ஒரு தரம் துணியை நனைச்சிடுறியே. இந்த மழை காலத்துல காஞ்ச துணிக்கு அடிக்கடி எங்க போறது? பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லி துணியை துவைச்சு காய வச்சு தர ஒரு மிஷினை வாங்கி போட்டுடு. என்ன, உனக்கும் துணி பஞ்சம் இல்லாம இருக்கும், உங்க அம்மாக்கும் சிரமம் குறையும். 8 மாச குழந்தைக்கு தான் பேசுவது புரியும் என்கிற ரீதியில் பேசினவள் பின்னை கழற்றி ஈரத் துணியை அகற்றினாள். 2 கால்களையும் ஒரு சேர பிடித்து உயரத் தூக்கி நன்றாக துடைத்தாள். அடி விரிப்பை மாற்றினாள். ஏற்கனவே முக்கோணமாய் மடித்து வைத்திருந்த துணியை மறுபடி இடுப்பை சுற்றி கட்டி பின்னை பொருத்தினாள். எப்படி, கசகசன்னு இல்லாம நிம்மதியா இருக்கா? அரை மணி சும்மா இருந்து வேலை பார்க்க விடுவியா? ப்ளீஸ், புடவையோட ஒரு பக்கம் ஓரத்தை மடிச்சு தச்சிட்டேன், இன்னும் ஒரு பக்கம் இருக்கு. சாயங்காலத்துக்குள்ள முடிச்சு வச்சாத்தானே சாவித்திரிக்கா உடுத்திக்க முடியும். என்ன சொல்ற? இப்போது தூக்கம் நன்றாக கலைந்து விட்ட குழந்தை கண்களை கொட்ட கொட்ட விழித்து அவளை பார்த்து சிரித்தது. ஙா என்றது. தன் பங்குக்கு எதையோ சொல்ல விரும்புவது போல தலையை ஒரு பக்கமாய் திருப்பி உதட்டை கோணி நாக்கை துழாவி பால் குடிக்க அலைந்தது. என்ன, பசி வந்துடுச்சா? குடிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இல்ல துணியை நனைக்க வேண்டியது? பரவாயில்லடா, உன் பொழுது கரெக்டா போயிடுது. குனிந்து குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவனை எடுத்து இடுப்பில் இருத்தி கொண்டாள். தூக்க கலக்கத்தில் குழந்தை இப்படியும் அப்படியும் சாய்ந்து விடாமல் இருக்க வேண்டி இடக்கையால் அழுந்த பிடித்தவள் வலக்கையால் பரபரவென்று வேலைகளை செய்தாள். கூடையில் இருந்த பால் பவுடர் டப்பாவை வெளியில் எடுத்தாள். ஸ்பூன் காம்பினால் மூடியை நெம்பித் திறந்து 4 கரண்டி மாவை டம்ளரில் போட்டு டப்பாவை அழுந்த மூடினாள். ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பிளாஸ்கில் இருந்த வெந்நீரை முதலில் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் பதமாக கரைத்து மேற்கொண்டு வெந்நீர் சேர்த்து 1 டம்ளர் பால் ஆக்கினாள். டபராவில் விட்டு ஆற்றினாள். ஆள்காட்டி விரலால் பாலை லேசாக தொட்டு சூடு சரியாக இருக்கிறதா என்று பார்த்தாள். இருந்தது. கழுவி வைத்திருந்த ஃபீடிங் பாட்டிலை எடுத்து பாலை ஊற்றி ரப்பரை திருகினாள். பால் கரைக்க உபயோகித்த டம்ளர், டபரா, ஸ்பூனை எடுத்து கொண்டு போய் சமையல் கட்டு மேடையில் வைத்தவள் மீண்டும் கூடத்துக்கு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து மடியில் குழந்தையை கிடத்தி கொண்டு பால் கொடுக்க ஆரம்பிக்க அவளது நடவடிக்கைகளை வாய் திறக்காமல் பார்த்து கொண்டிருந்த நீலா இனியும் தாங்க முடியாது என்பது போல கையை தட்டி முகவாயில் வைத்து, பெத்த தாயார் கெட்டா போ, இத்தனை சவரணையா நீ செய்யற காரியத்தை பார்க்கறவங்க 4 பெத்து உனக்கு அனுபவம் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. கன்னி கழியாத பொண்ணு நீ, சொன்னா நம்ப கூட மாட்டாங்க என்றார் நிஜமான ஆச்சரியத்துடன். அபிராமி தலையை திருப்பி அம்மாவை பார்த்து புன்னகைத்தாள். பின்னர் கவனத்தை மீண்டும் குழந்தையிடம் திருப்பினாள். 2 நிமிஷம் அப்படியே அமர்ந்து மகளை ஏறிட்ட போது எப்போதும் போல இப்போதும் நீலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா என்று பெருமையாகவும் இருந்தது. பின்ன அபிராமியை ஒத்த வயசு பெண்கள் எல்லாம் மேட்னி ஷோவுக்கு போகலாமா, முடியை கத்தரித்து கொள்ளலாமா, மார்பு தாவணியை ஒற்றையாய் படர வைத்து சதா சர்வகாலம் கண்ணாடி முன் நின்று அழகை ரசிக்கலாமா, கண்ட கண்ட காதல் கதைகளை படித்துவிட்டு கண்களை நடக்க இயலாத கனவுகளால் நிரப்பிக் கொள்ளலாமா என்கிற தினசில் வளைய வருகையில் இருந்தா அபிராமி மாதிரி இருக்கணும் என்று தெரிந்தவர் அத்தனை பேர்களிடமும் நல்ல பேர் எடுப்பதென்றால் லேசான காரியமா? இத்தனைக்கும் அபிராமிக்கு ஒன்றும் வயசு அப்படியாகி விடவில்லை. 20 முடிந்து 21 நடக்கிறது, அவ்வளவுதான். ஆனாலும் விளையும் பயிர் முளையிலே என்பது அவளை பொறுத்தவரை சரியாகவே இருந்தது. நினைவு தெரிந்த நாளில் இருந்தே அபிராமி மற்ற குழந்தைகளில் இருந்து மாறுபட்டுத்தான் இருந்தாள். தேவையற்ற கத்தல், அடம், அழுகை ஒன்றும் கிடையாது. 4-5 வயசில் கடைகளுக்கு இட்டு செல்லும் போது கூட இதர குழந்தைகள் மாதிரி இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு
பிடிவாதம் பண்ணி முரண்டியதெல்லாம் கிடையாது. ஒரு பொருள் மீது ஆசை கொண்டு, அம்மா இது நாளைக்கு வாங்கி தர்றியா என்று சமர்த்தாய் கேட்டது கூட அதிசயமாய் எப்போதோ ஓரிரு முறைகள் நடந்ததுதான். அந்த சிறு பிராயத்திலேயே பிஸ்கட்டை கையில் எடுத்தாலும், உங்களுக்கு வேணுமா என்ற எதிரில் அருகில் நிற்பவர்களிடம் கேட்டு, அவர்கள் வேண்டாம் என்று மறுத்தாலும் பிஸ்கட்டை உடைத்து பிடிவாதமாய் ஒரு துண்டை அவர்களிடம் தந்த பிறகே தான் சாப்பிடுவாள். அவளிடம் இருக்கும் பொம்மையை கேட்டு தம்பியோ அல்லது அடுத்த வீட்டு குழந்தையோ அழுதால் அபிராமிக்கு மனசு ஆகாது. அழாதடா, இதானே வேணும், இந்தா வச்சுக்கோ என்று துளி தயக்கம் இல்லாமல் கொடுத்து விடுவாள். அன்பும் கரிசனமும் மனிதர்களிடம்தான் என்ற இல்லை சகல ஜீவராசிகளிடமும் உண்டு. சுத்த அரிசி மாவில் கோலம் போட்டால் காக்காய், குருவி, அணில்கள் ஆசையாய் உண்ணுகின்றன என்கிற விபரம் தெரிந்த பிறகு அம்மாவிடம், அரிசி மாவுல கோல மாவை கலக்காதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சி வெற்றி பெற்றிருக்கிறாள். அடிபட்டு கீழே விழுந்த மைனா குஞ்சை மிருக வைத்தியரிடம் எடுத்து சென்று முறிந்த இறக்கைக்கு மருந்து போட்டு கட்டி அதை காக்காய் கொத்தாமல் 4 வாரங்களுக்கு பாதுகாத்து நன்றாக குணமானதும் மொட்டை மாடிக்கு எடுத்து சென்று பறக்க வைத்திருக்கிறாள். குட்டி போட்ட தெருநாய் மேல் பரிதாபப்பட்டு நாட்கணக்கில் இரவு சாப்பாட்டை எடுத்து சென்று போட்டிருக்கிறாள். அனாதரவான பூனைக்கு பால் ஊற்றுவது போன்ற காரியங்களை எண்ணற்ற முறைகள் செய்திருக்கிறாள். இன்றைக்கும் சாப்பாட்டு நேரம் என்றால் வாசலில் 2-3 நாய்கள் வந்து நிற்கும். கொல்லை தாழ்வாரத்தில் காக்காய் கூட்டம் உட்கார்ந்து கா என்று கத்தி அழைத்து சோறு போட சொல்லும். ஏன், இப்போது யாரோ பெற்ற குழந்தையை தன் சொந்த பிள்ளை போல சீராட்டி பார்த்து கொண்டிருக்கிறாளே, இதுவும் ஊருக்கு உதவும் குணத்தால் தானே. பாபு என்கிற இந்த 8 மாச குழந்தை மாடி போர்ஷனில் இருக்கும் சாரதா ரங்கநாதனுடையது. ரங்கநாதன் வக்கீலுக்கு படித்துவிட்டு தனியாக பிராக்டிஸ் செய்ய தொடங்கி சில வருஷங்களே ஆகின்றன. அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா வெங்கடேசன் மட்டும்தான். 4 நாட்களுக்கு முன்னால் திடுதிப்பென வெங்கடேசனுக்கு பாரமாய் நடுராத்திரி மார்வலி வந்து அடித்துக்கொள் பிடித்துக்கொள் என்று ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போய் எப்படியோ ஒரு தினசாய் மனுஷன் உயிர் பிழைத்தார். என்றாலும் 2 பக்கங்களிலுமே பொறுப்பாய் பெரியவர்கள் உறவினர் என்று யாரும் இல்லாததில் வீடு ஆஸ்பத்திரி என்று அல்லாடி ரங்கநாதனும் சாரதாவும் ஓய்ந்துதான் போனார்கள். இரவில் அப்பாவோடு தங்கி ரங்கநாதன் கவனித்து கொண்டால் காலையில் சமைத்து வைத்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று பகல் பூராவும் மாமனாருக்கு பணிவிடைகள் செய்வது சாரதாவின் பொறுப்பு. இது கூட, குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்கக்கா, நான் சும்மா தானே இருக்க, நீங்க சாயங்காலம் திரும்பி வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்று அபிராமி வலிய வந்து உதவிக்கரம் நீட்டியதால் தான் சாத்தியமாயிற்று. பகல் 10 மணி சுமாருக்கு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு ஒரு கூடையில் பாபுவுக்கு தேவையான சாமான்களை, பால் பவுடர் டப்பா, ஃபீடிங் பாட்டில், நாப்கின் இத்தியாதிகளை அடுக்கி குழந்தையோடு கீழே தந்துவிட்டு போனால் அடுத்த 7-8 மணி நேரத்திற்கு அவனை வேறு யாரிடமும் விடாமல் கவனிப்பது அபிராமிதான். பச்சை மண்ணை கவனிக்கும் பொறுப்பை அபிராமி தயக்கம் இல்லாமல் ஏற்றதில் நீலாவுக்கு அத்தனை சம்மதம் இல்லை. ஊரார் வீட்டு பிள்ளையை நம்மால் சரிவர கவனிக்க முடியுமா? நாளைக்கு தும்மல் ஜலதோஷம் என்று ஏதாவது வராமல் இருக்க வேண்டுமே. உன்னை நம்பி விட்டு சென்றேன், மோசம் பண்ணிவிட்டாயே என்று சாரதா குறை சொல்லாமல் இருப்பாளா என்று நீலா கவலைப்பட்ட போது, சாரதக்கா ரொம்ப நல்லவங்கம்மா, வாயை திறந்து ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டாங்க என்று சொல்லி அபிராமி சிரித்து சமாளித்தாலும் தெளிவாக பேசி அம்மாவுக்கு தைரியம் கொடுத்தது அவள் தம்பி 18 வயசு கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் தான். ஏமா வீணா பயப்படுறீங்க? அக்கா என்ன விவரம் தெரியாதவளா? நீங்களும் கூட இருக்கிறப்போ என்ன ஆயிடும்? சின்ன குழந்தைங்களை கல்யாணம் ஆகாத பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் பார்த்துக்கிறது மேல் நாடுகள்ல ஒரு கௌரவமான தொழிலாவே நடக்குது தெரியுமா? இதுக்கு பேபி சிட்டிங்னு பேரு. சின்ன குழந்தைங்களை வீட்டில் தனியா விட்டுட்டு பெத்தவங்க வெளியில போக வேண்டிய அவசியம் வர்றப்போ தெரிஞ்சவங்க வீட்டு பசங்க கொஞ்சம் வளர்ந்து 15 வயசு போல ஆனவங்க வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா மணிக்கு இத்தனை ரூபான்னு சம்பளம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டு பொண்ணுங்க பிள்ளைங்க கூட பள்ளிக்கூடம் காலேஜ் போற நேரம் தவிர மற்ற சமயங்கள்ல பேபி சிட்டிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது சகஜம் தெரியுமா? அக்காவுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதான் காசு வாங்காம பாத்துக்கிறேன்னு சொல்றா. இந்த உபகார குணத்தை பாராட்டாம பயப்படுறீங்களே, இது சரியா?
இதற்கு பிறகு நீலா வாயை திறந்து ஏதும் சொல்லவில்லை. தான் தடுத்தாலும் மகள் கேட்க மாட்டாள். அம்மா ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க. சும்மா வெட்டியா பொழுது போக்குறதுக்கு பதிலா உபயோகமா ஒரு காரியத்தை செஞ்சா நிறைவா இருக்குமில்ல. ப்ளீஸ்மா என்று கழுத்தை கட்டிக்கொண்டு கெஞ்சி காரியத்தை சாதித்து கொண்டு விடுவாள் என்பது இத்தனை வருஷங்களாக எத்தனையோ முறைகள் நீலா அனுபவித்ததுதானே. பற்றாத குறைக்கு அப்பா கூட பிறந்தவர்களின் சிபாரிசு வேறு. அப்புறம் நாளைக்கு யாராவது ஏதாவது அனாவசியமாய் வம்படிக்க இடம் கொடுத்துவிடக் கூடாது என்கிற அக்கறையில் எச்சரிக்க முற்பட்டாலும் மகள் இப்படி ஊருக்கு உபகாரியாய் இருப்பதில் நீலாவுக்கு நிறைவு இல்லாமல் இல்லை. பாபு பாலை குடித்து முடித்ததும் ரொம்ப அனுபவப்பட்டவள் மாதிரி அபிராமி அவனை தோளில் சாற்றி கொண்டு தட்டி சின்னதாய் ஏப்பம் விட செய்த பிறகு தரையில் பாயை விரித்து கிடத்தினாள். ஃபீடிங் பாட்டில், பால் கரைத்த லோட்டா எல்லாவற்றையும் சுத்தமாய் கழுவி கூடையில் வைத்துவிட்டு ஒரு பக்கமாய் வைத்திருந்த புடவையை எடுத்து விட்ட இடத்தில் இருந்து ஓரத்தை மடித்து தைக்க முற்பட நீலா அவிழ்ந்திருந்த கூந்தலை முடிந்து சரி செய்து கொண்டு எழுந்து நின்றார். தூக்கம் வரலையாம்மா? இல்ல, காப்பிக்கு டிகாக்ஷன் போட்டுட்டு அரிசி உளுந்து ஊற வச்சிருக்கிறத ருப்பினாலும் ஒரு வேலையாகும். ராத்திரியே சரியா தூங்கலைன்னு சொன்னீங்களே. பேசாம தைலத்தை தடவிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாழி படுங்கம்மா. 5 நிமிஷத்துல இந்த புடவை ஓரத்தை தைச்சிட்டு நானே டிகாஷன் போட்டு மாவை ஆட்டி வச்சிடுறேன். நீலா வாஞ்சையுடன் சிரித்தார். நல்ல பொண்ணுடிம்மா நீ. உனக்கு மட்டும் அலுப்பு சலிப்புன்றதே கிடையாதா? ஊர்க்காரங்க வேலைய மாஞ்சு மாஞ்சு செய்யறது பத்தாதுன்னு வீட்டு வேலைகளையும் கவனிக்கணுமா? ஒன்றும் வேணாம், நான் செய்யறபடி செஞ்சுட்டு போறேன். சிரிப்பு மாறாமல் நீலா உள்ளே எழுந்து போக அபிராமி அவசரமாய் புடவையின் ஓரத்தை தைத்து முடித்தாள். பக்கத்து வீட்டு சாவித்திரிக்கு அன்று திருமண நாள். புருஷன் வாங்கி கொடுத்த புடவையை உடுத்தி கொள்ள ஆசை இருந்தாலும் ஓரம் கட்டவோ ஃபால்ஸ் வைத்து தைக்கவோ அவகாசமே கிடைக்கவில்லை. 9 மணிக்குள் வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு அலுவலகத்திற்கு போனால் மாலை 6 ஆகிவிடுகிறது வீடு திரும்ப. வந்ததும் இரவு சமையல், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட ஹோம்ஒர்க் என்ற வரிசையாய் வேலைகள் காத்திருக்கையில் புது புடவைக்காவது ஓரம் கட்டுவதாவது சரி, இன்று முடியாவிட்டால் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமை தயார் செய்து உடுத்தி விடலாம் என்று சாவித்ரி தீர்மானம் பண்ணியதை மாற்றி, அது எப்படி இன்னைக்கு புதுசு கட்டாம இருப்பீங்க? அதுவும் அங்கிள் ஆசையா வாங்கி கொடுத்துருக்கிறப்போ என்னண்ட கொடுங்க, நான் தைச்சு வைக்கிறேன், மத்தியானம் சும்மா தானே இருக்கேன் என்று அபிராமி கூறி வலுக்கட்டாயமாக வாங்கி கொண்டதில் இன்றைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். இல்லாவிட்டால் அம்மாவை காஃபி டிகாக்ஷன் போடக்கூட சமையல் அறைக்குள் அவள் விடுவதில்லை. உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, பேசாம உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அன்பாக ஆனால் கராராய் சொல்லி கூடத்துக்கு அனுப்பி விடுவாள். புடவையை உதறி மடித்து வைத்தவள் பாலை குடித்துவிட்டு மீண்டும் உறங்கிவிட்ட குழந்தை மேல் ஒரு துணியை போர்த்திவிட்டு ஓசைப்படாமல் எழுந்து உள்ளே போனாள். பாலை காய்ச்சி கொண்டிருந்த நீலா நிமிர்ந்து பார்த்தார். உன் செல்ல பிள்ளைய விட்டுட்டு எங்க பின்னாடியே வந்துட்ட? அபிராமி அம்மாவை பின் பக்கமாய் நெருங்கி தோளோடு அணைத்து கொண்டாள். சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் செல்ல பிள்ளை மட்டும் இல்ல, சமர்த்தும் கூட. பாலை குடிச்சவன் தனக்குத்தானே விளையாடிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். அவனால ஒரு தொந்தரவு இல்லை, நீங்க தான் பார்க்குறீங்களே. பேசினவள் முன்னால் வந்து அம்மாவின் கையில் இருந்த கரண்டியை வாங்கினாள். நீங்க போய் கூடத்துல குழந்தைகிட்ட உட்காருங்க, நான் நொடியில நம்ம 2 பேருக்கும் காஃபி கலந்து எடுத்துட்டு வந்துடுறேன். நீலா கூடத்துக்கு செல்லாமல் அங்கேயே சுவர் ஓரமாய் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். செத்த மின்னால நான் தூங்கிட்டு இருந்தப்போ வாசல்ல பேச்சு குரல் கேட்டுச்சு. யார் வந்திருந்தாங்க? அபிராமி கண்களை சிமிட்டி கொண்டு சிரித்தாள். கேட்கலையேன்னு பார்த்தேன், உங்களுக்குத்தான் பாம்பு காதாச்சே, தூங்குறதும் பூனை தூக்கம். என்ன கேலி காட்டுறது இருக்கட்டும், வந்தது யாரு? அபிராமி அடுப்பை அணைத்தாள். காஃபி லோட்டாக்களை எடுத்துக்கொண்டு அம்மாவின் முன் அமர்ந்து ஒன்றை தாயிடம் நீட்டினாள், மற்றதை வாயில் வைத்து மெல்ல உறிஞ்சினாள். உங்களை பார்க்க கோபால் அங்கிள் வந்திருந்தாரு, அப்புறமா 4 மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன். நீலா புருவங்களை நெறித்தார். 3வது வீட்டு கோபாலா? அதிசயமால இருக்கு. சரியான சண்டை கோழியாச்சே அந்த மனுஷன், என்னத்துக்கு பார்க்கணுமா? அபிராமி அம்மாவை நெருங்கி வந்து அவள் கைகளை பற்றி கொண்டாள். சின்ன குரலில் பேசினாள். அவங்க சம்சாரம் பாகிரதிம்மாவுக்கு உடம்பு சுகமில்லைன்றது உங்களுக்கு தெரியுமில்ல?
ஆமா, ஓயாம ரத்தப்போக்கு இருந்துச்சு. இருந்துச்சு இல்ல, டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ, கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். உடனடியா ஆப்ரேஷன் பண்ணிடணும்னு வைத்தியர் சொல்லிட்டாராம். ஐயோ முருகா! பாகீரதிக்கு ஏற்கனவே பூஞ்ச உடம்பு. இப்ப இது வேறயா? வருத்தப்பட்ட நீலா நினைத்து கொண்டு கேட்டார். பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன்றத உன்னண்ட எண்ணத்துக்காக ரொம்ப காரியமா வந்து சொன்னாரு. வந்துமா வந்து வர புதன்கிழமை ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டாங்களாம். அவங்க மக கல்யாணிக்கு செய்தி சொல்லி அவ டெல்லியில இருந்து கிளம்பி வர வெள்ளிக்கிழமை ஆயிடுமாம். அதனால அதனால மொத 2 நாள் மட்டும் ராத்திரி ஆஸ்பத்திரியில நான் கூட படுத்துக்க முடியுமான்னு அவளை முடிக்க விடாமல் நீலா கோபத்துடன் குறுக்கிட்டார். அதெல்லாம் முடியாது. ஊருக்கு நர்ஸ் வேலை பண்றதுக்கா இங்க நான் மகளை பெத்து போட்டு வச்சிருக்க? இந்த திருச்சியில யார் வீட்டுல எதுனாலும் ஒத்தாசை பண்ண ஏன் பொண்ணு தான் கிடைச்சாளா? அபிராமி எட்டி அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். வேண்டுமென்றே கேலியாய் பேசினாள். ஆனாலும் ரொம்ப தான் பேர் ஆசைப்படுறீங்க. நாம இருக்கிற தில்லை நகர்ல இருக்கிறவங்களுக்கு உபகாரமா இருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. போனா போகுதுன்னு ஒத்துக்கலாம். திருச்சின்னு சொல்றது நியாயமா? சரி விடுங்க. என்ன பாருங்க, 2 நாள் ராத்திரி பாகிரதிம்மாக்கு துணையா ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறதால நான் தேஞ்சு போயிடுவனா? என்னம்மா நீங்க? இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்றது தான் மனுஷ வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும்னு நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப சொல்லி கொடுத்தது நீங்க தானே? நமக்கு நாளைக்கு இதே கஷ்டம் வந்தா மனுஷ ஒத்தாசை இல்லாம தாக்கு பிடிக்க முடியுமா? சொல்லுங்கம்மா. மகளின் வாதத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நீலா அவள் கைகளை விலக்கிவிட்டார். எழுந்து காஃபி டம்ளரை கழுவினார். மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. அப்போ சரின்னு அங்கிள் கிட்ட சொல்லிடட்டுமா? பாவம்மா ரொம்ப ஆடி போயிருக்காரு. நீலா தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கினார். நான் வேணாம்னு சொன்னா நீ கேட்க போறியா? உங்க அப்பா வரட்டும், விஷயத்த சொல்லு. அப்புறம் அவர் பாடு உன் பாடு. அபிராமி எழுந்து அம்மாவை நெருங்கி கொஞ்சம் விதமாய் தோளில் தலையை சாய்த்து கொண்டாள். இப்ப எதுக்கு மறுபடி தாஜா பண்ற? அதான் சரின்னு சொல்லிட்டனே. அது இல்லம்மா, வந்து நீலா போலியாய் கோபத்துடன் கண்களை உருட்டினார். நீ வந்துன்னு இழுத்தாலே எனக்கு பகீர்னுது. சட்டுப்புட்டுன்னு சொல்லு. டிகிரி முடிச்சு 1 வருஷம் ஆகப்போகுது. சும்மா இருக்க வேணாம்னு டைப்பிங்கும் முடிச்சாச்சு. மேற்கொண்டு தண்டமா வீட்டில் இருக்கிறது கஷ்டமா இருக்குமா? தண்டமாவா? நீயா? எங்க? இந்த திருச்சிக்காரங்கள? தப்பு தப்பு. தில்லை நகர் காலனிக்காரங்களை கேட்டா? அபிராமி அம்மாவின் வாயில் கை வைத்து பொத்தினாள். இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். எல்லாம் எனக்கே தெரியும். வேலைக்கு போறேன்னு சொல்ல போற அதானே? அதேதாம்மா. என்ன இருந்தாலும் எங்க அம்மா அம்மாதான். என்ன புத்தி, என்ன சூட்சுமம், கோடி காட்டுறதுக்குள்ளேயே கப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்களே. அணைத்து கொண்டவளை சிரித்து கொண்டே நீலா தள்ளினார். நான் புரிஞ்சுகிட்டா மட்டும் போதாதே அபிராமி. உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. மகளை வேலைக்கு அனுப்பட்டுமான்னு கேட்டாலே என்ன முதல்ல வெளியில தள்ளி கதவை சாத்திடுவாரு தெரியுமில்ல? அம்மா ப்ளீஸ். நீ எத்தனை தரம் கெஞ்சினாலும் உனக்கு எந்த விதத்திலையும் உதவி பண்ண என்னால முடியாது. உங்க அப்பா தன் முடிவில் அத்தனை உறுதியா இருக்காரு. அதோட காலா காலத்துல ஒருத்தங்கிட்ட உன்னை ஒப்படைச்சிடணுங்கிற உங்க அப்பாவோட தீர்மானத்தை நானும் ஒத்துக்கிறேன். அம்மா. நீலா மகளின் முன்னெற்றியில் விளையாடிய முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டார். வீணா தர்க்கம் பண்ணாத அபிராமி. பாபு பையா எழுந்துட்டு சத்தம் கேக்குது, போய் பாரு. சில நொடிகளுக்கு சோர்ந்த மாதிரி தயங்கின அபிராமி சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு புன்னகைத்தாள். அப்பாக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி பேச வேணாம்ங்கிறீங்க. சரி பேசல. நீங்க போய் குழந்தைய பார்த்துக்கங்க. நான் மாவு ருப்பிட்டு வந்துடுறேன் என்றவள் மறுத்த அம்மாவை வலுக்கட்டாயமாக தள்ளியவாறே கூடத்துக்கு கூட்டி வந்து, கூடவே வந்தீங்கன்னா நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் என்று சிரிப்போடு எச்சரித்து விட்டு திரும்ப, நல்ல பொன்னிடிமா நீ என்ற முணுமுணுப்புடன் நீலா பாயில் அமர்ந்து சிணுங்க முற்பட்ட பாபுவை கையில் எடுத்துக்கொண்டார். கணவர் விருப்பப்படும் ரீதியில் குணவானாக ஒரு பையனை தேர்ந்தெடுத்து இந்த பெண்ணை ஒப்படைத்து விட்டால் பெரிய கனம் குறையும் என்று தோன்றியது. கூடவே அது எப்போது நடக்கும் என்கிற கவலையும் எழுந்தது. அபிராமி பட்டப்படிப்பை முடித்துவிட்ட கடந்த 1 வருஷமாகவே தினமும் புருஷனும் மனைவியும் குழந்தைகள் உறங்கின பிறகு வாசத்திண்ணையில் அமர்ந்து சின்ன குரலில் பேசிக்கொள்வது இந்த விஷயத்தை பற்றித்தான். அபிராமி கண்ணுக்கு லட்சணமாய் பட்டப்படிப்பு பெற்று குணக்குன்றாக இருப்பது உண்மைதான் என்றாலும் அந்தஸ்து பொருளாதாரம் என்ற பார்க்கையில் அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள்தானே. பொன்னுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல்
அபிராமியின் குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் முதலிடம் தந்து சம்பந்தம் வாய்த்தால் எத்தனை நிறைவாக இருக்கும். பாபுவை மடியில் போட்டு தட்டியவாறே ஆத்மார்த்தமாய் நீலா வேண்டிய அந்த நொடியில் அஸ்வினி தேவதைகள் அருகிலேயே நின்று உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று ஆசிர்வதித்தது போல சற்றும் எதிர்பாராத வகையில் அன்று மாலையே அதே தெருவில் வசிக்கும் நமச்சிவாயம் படி ஏறி வந்து தன் அண்ணன் மகனுக்கு அபிராமியை சம்பந்தம் பேசியது நடந்தது. ஒரே தெருவில் இருக்கோங்கிற பேரு, ஆனால் ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் சந்திக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. என்ன நான் சொல்றது சரிதானே? என்னமோ துணுக்கு சொல்லிவிட்ட மாதிரி அவுட் சிரிப்பை நமச்சிவாயம் வெளியிட இருட்டி கொண்டு மழை கொட்டும் இந்த வேளையில் இவர் வந்திருக்கும் நோக்கம் என்ன, கூட வந்திருப்பவர் யார் என்ற சந்தேகங்களுடன் ஒரு சில நொடிகள் வியப்புடன் நின்ற முருகானந்தம் சுதாரித்து கொண்டு புன்னகைத்தார். வாங்க வாங்க, ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம்னு சொல்றது கூட தப்பு. மாமாங்கத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னா சரியா இருக்குமா? நீங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுத்துறீங்க, மாசத்துல 20 நாள் டூர் போயிடுறீங்க, அப்புறம் எங்க இருந்து அடிக்கடி பார்க்கறது? வாங்க உட்காருங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன சாப்பிட்றீங்க? காஃபி கொண்டார சொல்லட்டுமா? நமச்சிவாயத்தின் பதிலுக்கு காத்திராமல் உள் பக்கம் திரும்பி சிவகாமி என்று அழைத்த முருகானந்தம், என்னப்பா என்ற கேள்வியுடன் வந்து நின்ற சின்ன மகளிடம், விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அம்மாவை காஃபி கொண்டார சொல்லு என்றார். மணி 7ஆவது, வேலை கட்ட வேலையில் காப்பி எதுக்குங்க, வீண் தொந்தரவு. ஒரு சிரமமும் இல்லை, மழையில் நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க, சூடாக ஒரு வாய் குடிங்க. நேற்று ஆரம்பித்த மழை ஒரு நிமிஷம் நிற்காம கொட்டுது, யாரோ வானத்தில் ஓட்ட போட்டுட்ட மாதிரி. நமச்சிவாயம் தொடையை தட்டி கொண்டு சிரித்தார். ஐப்பசி மாதம் அடமழை பெய்யும்னு சொல்வாங்க, அடையா இல்லாட்டியும் தோசையாவது பெய்யட்டுமே, நாட்டில் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும். பேசினவர் மறுபடி அவுட் சிரிப்பொன்றை வெளியிட முருகானந்தம் சேர்ந்து சிரித்தார். பிறகு உடன் வந்திருப்பவரை ஏறிட்டு, இவர் யாருன்னு சொல்லலையே என்றார் மெதுவாக. சொல்லத்தானே மழையையும் பொருட்படுத்தாம வந்திருக்கோம். உங்க சம்சாரம் எங்க, அவங்களையும் வர சொல்லுங்க. நல்ல விஷயம் பேசுறப்ப பெத்த தாயார் அவங்க இல்லாட்டி எப்படி? அவர் கூறுவது புரியாமல் முருகானந்தம் விழித்தார். யோசித்து என்ன பதில் சொல்வது என்று தீர்மானிப்பதற்குள் நீலாவே காஃபி டம்ளர்களுடன் வர, என்னம்மா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டவாறு நமச்சிவாயம் காஃபி லோட்டாவை எடுத்துக்கொண்டார். இவர் எனக்கு அண்ணன் முறையாகணும், பேர் கந்தசாமி, ரயில்வேல உத்தியோகம் பார்த்துட்டு போன வருஷம் ரிட்டையர் ஆகி மெட்ராஸ்லேயே குடும்பத்தோடு இருக்காரு. ஸ்ரீரங்க பெருமாள் தரிசனம் பண்ண ஆசைப்பட்டுக்கிட்டு போன வாரம் இங்கே வந்தார். வந்த நாளாக வயலூர், திருவானைக்கா, மலைக்கோட்டைன்னு ஒரு புண்ணிய ஸ்தலம் விடாமல் அவரோட சேர்ந்து நானும் போயிட்டுருக்கேன். பின்ன போகிற இடத்துக்கு புண்ணியம் சேர்க்க வேணாமா? அண்ணனிடம் துவங்கி புண்ணியத்தில் வந்து நின்ற நமச்சிவாயம் பெரிதாய் வாய்விட்டு சிரிக்க, தனக்கு ஜதையாய் எதுவும் விளங்காமல் திருத்த மனைவியை ஒரு தரம் பார்த்த முருகானந்தம் தன் பங்குக்கு ஏதும் பேசாமல் பொதுவாய் புன்னகைத்தார். முன்னையெல்லாம் நதைக்கும் அலட்சியமா மலைக்கோட்டையில் ஏறி பிள்ளையார் தரிசனம் பண்ணுவேன். இப்போ 10 படி ஏறுறதுக்குள்ள மூச்சு வாங்குது, ஆடு சதையை பிடிச்சு இழுக்குது. பிள்ளையாரப்பா தப்பா எடுத்துக்காத, இனி கீழே இருந்தபடியே உனக்கு தோப்பு கரணம் போட்டுடுறேன்னு அப்பீல் பண்ணிட்டு வந்த. மீண்டும் நமச்சிவாயம் உறக்க சிரிக்க, இப்போது முருகானந்தத்திற்கு லேசா எரிச்சல் மூண்டது. வந்த விஷயத்தை கவனிக்காமல் வெட்டி பேச்சு பேசுபவரை எப்படி திசை திருப்புவது என்று தயங்கினவருக்கு உதவி பண்ணும் ரீதியில் மாடி போர்ஷன் ரங்கநாதனும் அவன் மனைவி சாரதாவும் வாசலில் ஆட்டோவில் வந்து இறங்கி பிள்ளையை வாங்கி கொள்ள உள்ளே வந்தார்கள். வாங்க ரங்கநாதன், அப்பா எப்படி இருக்கார்? பரவாயில்லைங்க, கடவுள் கிருபையில தேறிட்டு வராரு. பேச்சு குரல் கேட்டு குழந்தையுடன் வெளியறைக்கு வந்த அபிராமி, பாபுவோட அம்மா வந்தாச்சு பாத்தியா என்று சின்ன குரலில் கூறி சாரதாவிடம் குழந்தையை நீட்டினாள். மகனை வாங்கி கொண்ட சாரதா அத்தனை நேரமாய் பிள்ளையை பிரிந்திருந்த தாபம் தீர அவனை அழுந்த முத்தமிட்டாள். நாளையிலிருந்து என் அத்தை பகல் நேரத்தில் ஆஸ்பத்திரியில் தங்கி அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சாரதா குழந்தையை விட்டுட்டு போக வேணாம். இந்த 4 நாளும் நீங்க ஒத்தாசை பண்ணலைன்னா நாங்கள் திண்டாடி இருப்போம். உங்களுக்கு முக்கியமாக தங்கச்சிக்கு தான் ரொம்ப தொந்தரவு. ரொம்ப தேங்க்ஸ். முருகானந்தம் எழுந்து கிட்டத்தில் சென்று அவன் தோளை தட்டி கொடுத்தார். மனுஷனுக்கு மனுஷன் கஷ்டத்தில் உதவி பண்ணாட்டி எப்படி? சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம போயிட்டு வாங்க. உங்க அப்பா நல்ல விதமா தேறி வீட்டுக்கு வரணும், அதான் எங்களுக்கு வேணும்.
வந்தவர்கள் குழந்தை அவன் சாமான்கள் அடங்கின கூடையுடன் மாடிக்கு போக, சாரி என்றவாறு திரும்பி வந்த முருகானந்தம் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். மாடி போர்ஷன்ல இருக்கிறவங்க ரங்கநாதன்னு பேரு, வக்கீல். அவரோட அப்பாவுக்கு பொறுமையின்றி நமச்சிவாயம் குறுக்கிட்டார். நெஞ்சுவலி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. ராத்திரி ரங்கநாதனும் பகல்ல அவர் சம்சாரமும் போய் தங்கி மாத்தி மாத்தி கவனிச்சுக்கிறாங்க. கை குழந்தை பாபுவை உங்க வீட்டில் விட்டுட்டு போறாங்க. நம்ம அபிராமி பொறுப்பா பிள்ளைய பார்த்துக்கிறதால அவங்க நிம்மதியா பெரியவருக்கு துணையா இருக்க முடியுது. என்ன விவரம் எல்லாம் சரிதானே? முருகானந்தத்தின் திகைப்பு அவர் முகத்தில் வெளிச்சம் போட, எப்படி அசரா அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா என்கிற பாவனையுடன் நமச்சிவாயும் சிரித்தார். ஆச்சரியமா இருக்கா? நாம எல்லாரும் ஒரே தெருவில் வசிக்கிறோங்கிறத மறந்துட்டு நீங்க திகச்சு போனா எப்படி? சரியா சொல்லணும்னா அபிராமி இப்படி குழந்தைய பார்த்துக்கிறத பத்தி பேச்சு வந்தப்ப அது யார் அபிராமின்னு எங்க அண்ணன் கேட்க கொண்டுதான் இப்ப உங்க வீட்டுக்கே நாங்க வந்திருக்கோம். முருகானந்தம் ஒரு தரம் இருமி நாற்காலியின் விளிம்புக்கு நகர்ந்தார். என்ன புரியலையா? புரியாதுதான், விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கங்க. அம்மா நீங்களும் உட்கார்ந்து கேளுங்க. தோ இருக்காரு எங்க அண்ணன். இவருக்கு ஒரே பையன், 2 பொண்ணுங்க. மூத்தவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பையன் நடு பேர் குமரேசன். எம்ஏ படிச்சுட்டு பாரத் சிமெண்ட் கம்பெனியில் அசிஸ்டண்ட்டாக இருக்கான். பார்க்க ராஜா மாதிரி சிகப்பா உசரமாக இருப்பான். கடைசி பொண்ணு காலேஜில் படிக்கிறா. முடித்ததும் கல்யாணம் பண்ணிட வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னால் நல்ல இடமா வந்தால் பிள்ளைக்கு முடிச்சிடலாம்னு அண்ணன் அபிப்பிராயப்படுறாரு. அது விஷயமாத்தான் உங்களை பார்த்து பேசிடலாம்னு வந்தோம். ஒரு வழியாய் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை யூகிக்க முடிய, சட்டென்று நீலாவின் மனசுக்குள் தாழம்பு ஒன்று மலர்ந்து சன்னமாய் மனம் வீசியது. ஆனால் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஓரடி நெருங்கி வந்து கணவர் அமர்ந்திருந்த நாற்காலியின் மேல்புற மர சட்டத்தை அழுந்து பற்றினாள். முதல் முறையாக அண்ணன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட கந்தசாமி வாயை திறந்தார். திருச்சிக்கு வந்த நாளா உங்க மக அபிராமியை பத்தி நிறையவே கேள்விப்படுறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற குடித்தனக்காரங்களுக்கு சமயத்தில் உதவி பண்ணுறதுல இருந்து சாமி பக்தி, அடக்கம், பெத்தவங்க கிட்ட வச்சிருக்கிற மரியாதை வரை அத்தனை குணங்களை பற்றியும் எல்லாரும் முசத்தியாக பேசி கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை. ஊர் மெச்சர குணவதியாக இருக்கிற பொண்ணை நம்ம வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு. பெற்றவர் ஏதேனும் பதில் கூற விரும்பலாம் என்கிற நோக்கத்தில் அவர் நிறுத்த, முருகானந்தம் நன்றி என்கிற அர்த்தத்தில் 2 கரங்களை கூப்பினார். ரொம்ப சந்தோஷம் என்று முணுமுணுத்தார். நேரம் காலம் வந்தா அது தானா நடக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க. அது நம்ம விஷயத்துல கண்கூடா நடந்துட்டு வருது. 4 நாள் முன்னால அண்ணன் என்னண்ட யாரு தம்பி அந்த அபிராமின்னு கேட்டாரா? நானும் விவரத்தை சொன்னனா. மறுநாள் காலையில திருவானைக்கா போய் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்னு கிளம்பி தெருவில் நடக்கிறோம். எதிரில் வர்றது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அபிராமி தான். என்னம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டதும் தெருமுனை பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாளா? அந்த நொடியிலேயே அண்ணனுக்கு அவ முகமும் வார்த்தையும் அடக்கமும் சட்டுன்னு பிடிச்சு போச்சாம். போய் ஜாதகம் கேட்பமா தம்பின்னு என்னண்ட பேசிட்டு இருக்கிறப்போ என் சம்சாரம் இந்தாங்கன்னு கண் முன்னால அபிராமியோட ஜாதகத்தை நீட்டுறா. உங்க சம்சாரம் போன மாசம் நல்ல இடமா இருந்தா கொடுங்கக்கான்னு தந்தாங்களாம். எப்படி நம்ப முடியுதா? முந்தா நாள் தெப்பக்குளம் ஜோசியரண்ட கொண்டு காட்டினோம். அம்சமான ஜாதகம், மகம் நட்சத்திரம் ஜகத்துல கிடைக்காது, பொருத்தம் பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பேசி முடிச்சிடலாம்னு அண்ணன் அபிப்பிராயப்படுறாரு. நேற்று செவ்வாய்க்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு இன்னைக்கு வந்தோம். அதான் சொன்னனே நேரம் கூடி வந்துடுச்சுன்னு. நினைத்த நினைப்பில்லாமல் நல்லதொரு சம்பந்தம் தானாக படி ஏறி வந்து வாசக்கதவை தட்டுவதை நம்ப முடியாமல் சந்தோஷம் நெஞ்ச குழியில் குதிக்க, முருகானந்தம் எதிரில் அமர்ந்திருந்தவர்களை நெகிழ்ச்சியுடன் ஏறிட்டார். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே போறேன், பொண்ணை பெற்றவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்னம்மா நீங்களாவது உங்க எண்ணத்தை சொல்றது? நீலா கணவரை குனிந்து பார்த்தாள். எதிர்பாராமல் வந்திருக்கும் நல்ல செய்தி அவரையும் உணர்ச்சி வசப்பட வைத்திருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. லேசாக அவர் முதுகில் கையை வைத்து பேசுங்கள் என்று உந்தினாள். முருகானந்தம் ஒரு தரம் செருமிக் கொண்டார். சொல்றதுக்கு என்ன இருக்கு? தெய்வ சங்கல்பம் இருந்து உங்க விருப்பப்படி நடந்தா எங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா நமச்சிவாயம் சார், சம்பந்தத்தை உறுதி பண்றதுக்கு முன்னால என்னை பத்தின சில விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறது என் கடமை. நான் ரொம்ப சாதாரண ஆள். சொத்து சுகம்னு எதுவும் கிடையாது.
பஸ் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். எல்லாமா சேர்ந்து கிட்டத்தட்ட 3000 சம்பளமாக வருது. வாடகை வீடு தான். வாடகை கூட கம்பெனி தான் கொடுக்குது. 3 பசங்க. அபிராமி மூத்தவ. அடுத்தது கார்த்திகேயன், பிஏ படிக்கிறான். கடைசியாக சிவகாமி. கடவுள் கிருபையில் நல்ல முதலாளிகிட்ட வேலை பார்க்கறதால இது இல்லை அது இல்லைன்னு அவஸ்திப்படாமல் ஓரளவு அந்தஸ்தாக வாழ முடியுது. என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பெருமையாக சொல்லிக்க வேற ஒன்றும் கிடையாது. தயக்கத்துடன் அவர் பேச கந்தசாமி கண்ணாடியை ஒரு தரம் கழற்றி துடைத்து அணிந்து கொண்டு இதமாக புன்னகைத்தார். அருமையான குணம் கொண்ட மகளை பெற்று வச்சிருக்கீங்களே, இதை விட வேற என்ன பெருமை வேணும்? நாங்களும் அந்தஸ்தில் கொடிகட்டி பறக்கிறவங்க இல்லை. தம்பி சம்பாதிக்க ஆரம்பிச்சப்புறம்தான் கொஞ்சம் வசதியாக இருக்கோம்னு சொல்லலாம். பணமா மனுஷனுக்கு முக்கியம் இல்லைங்க, குணம். அது இல்லைன்னா வாழ்க்கை நரகம் ஆயிடும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. வர்றவ அனுசரித்து போகிற பொண்ணாக இருந்தால் தான் கண்ணை மூடுற வரைக்கும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருக்க முடியும். இல்லாட்டி தனி குடித்தனம்தான். எங்கள் ஒரே மகனை பிரிஞ்சு என் மனைவியால் ஏன் என்னால் கூடத்தான் இருக்க முடியாது. சொத்து சுகம் இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க. மகனை நம்மகிட்ட இருந்து பிரிக்காத நல்ல பொண்ணா குணம் கொண்டவளா பாருங்கன்னு வாய்க்கு வாய் என் சம்சாரம் சொல்லுவா. உங்கள் மக பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் நிச்சயமா குடும்பத்தை பிரிச்சிடுவாளோன்ற பயம் உண்டாக காரணமே இல்லைன்னு தோணுச்சு. அதான் நேராகவே வந்து பேசிடுவோம்னு தம்பியை கூட்டிட்டு வந்தேன். உங்கள் சம்மதத்தை தெரிவிச்சிங்கன்னா நாளைக்கே ஊருக்கு போய் மற்றவங்களோட முறைய பொன் பார்க்க வரேன். என்ன நான் சொல்றது? நமச்சிவாயம் குறிப்பிட்டது போல வேலை வந்து விட்டதுதான். தை மாசத்தில் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தெரிந்த தரகர் வீடுகளில் ஏறி இறங்கி எப்படியாவது சித்திரையில் மகள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று மனக்கணக்கு போட்டதற்கு அவசியமே இல்லாமல் சொன்ன வார்த்தை தப்பாமல் அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளில் பிள்ளை மூத்த பெண் மனைவி சகிதம் கந்தசாமி வர பெண் பார்க்கும் படலம் நடந்தது. தொடர்ந்து பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடித்து மற்ற விஷயங்களும் அமைந்து போனதில் வெற்றிலை பாக்கு மாற்றி கொண்டதும் அல்லாமல் தை மாதம் 10ஆம் தேதி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டதென்றால் நேரம் காலம் யோகம் எல்லாம் கூடி வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். அபிராமி புரண்டு படுத்தாள். உறக்கம் வரவில்லை. தலை கால் புரியாத குதூகல உணர்வில் மனசும் இருதயமும் இறங்கி கிடப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. உடம்பு பூராவும் ஜிலு ஜிலுவென்று தென்றல் தழுவுகின்ற சுகம். கண்களை மூடி தாலி கட்டப் போகிறவனின் உருவத்தை இமைகளுக்கு அடியில் நிறுத்தி வைத்து ரசிப்பது கிளுகிழுப்பை அதிகமாக்கியது. விரட்டி விட்டாலும் காலை சுற்றும் நாய்க்குட்டி போல் மீண்டும் மீண்டும் நினைவு மாலை பெண் பார்க்க வந்தவரை சுற்றியே ஓடியது. நமச்சிவாயம் மாமா சொன்னது போல அவர் நல்ல உயரம்தான். ஆனாலும் நிறம் கொஞ்சம் மட்டு. ஆண் பிள்ளைக்கு நிறம் எதற்கு? ஆண்மை நிறைந்த தோற்றம் இருந்தால் போதாதா? கூடத்தில் உட்கார்ந்திருந்தவனை உள் அறையில் இருந்து பார்த்தபோது பக்கவாட்டில் முகம் தெரிந்தது. தீர்க்கமான மூக்கு, தூக்கி வாரப்பட்டிருந்த அடர்ந்த தலைமுடி, அப்புறம் முசுக்கட்டையாய் மேல் உதட்டில் தடிமனாய் மீசை. அப்பாவுக்கு மீசை வைத்து கொள்வது பிடிக்காது. தான் வைத்து கொள்ளாததோடு தம்பி கார்த்திக் வளர்க்க வேண்டும் என்ற போதும் ச்சு என்று ஒற்றை வார்த்தையில் தடை விதித்தவர் இப்போது மாப்பிள்ளை கட்டை விரல் அகலத்திற்கு மீசை வைத்திருப்பதற்கு அப்பா என்ன சொல்லப் போகிறார்? அபிராமிக்கு வாய் விட்டு சிரிக்க வேண்டும் போல இருந்தது. தம்பியோ தங்கையோ விழித்து கொண்டிருந்து அவள் சிரிப்பது காதில் விழுந்து விட்டால் மறுநாள் கேலிக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் தலைக்காணியில் முகத்தை பதித்து எழுந்த சிரிப்பை அடக்கினாள். மெல்ல விழிகளை மட்டும் திருப்பி இரவு விளக்கின் நீல வெளிச்சத்தில் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நோட்டம் விட்டாள். மல்லாந்து கார்த்திக்கும் சுவரை பார்க்க உருக்களித்து சிவகாமியும் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பது புரிந்தது. அவளுக்குத்தான் புது அனுபவம், கிளுகிழப்பு, மயக்கமெல்லாம். அவர்கள் நிம்மதியாய் உறங்குவதில் வியப்பு என்ன? எண்ணங்கள் அசட்டுத்தனமாய் எழுவதை உணர்ந்தபோது மறுபடி சிரிக்க தோன்றியது. தை மாசம் கல்யாணத்திற்கு தேதி குறித்து விட்டார்கள். இன்னும் 2 மாசங்கள் கூட இல்லை. அதுவும் கண் மூடி திறக்கும் நேரத்தில் ஓடிவிடும். அப்புறம் அவள் மிஸ் அபிராமி இல்லை, மிஸ்ஸஸ் குமரேசன். 2 தரம் ஓசைப்படாமல் சொல்லி பார்த்தபோது வேடிக்கையாய் இருந்தது. அபிராமி பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே திருச்சியில்தான். தில்லை நகர்தான் அவளுடைய சின்ன உலகம். 4-5 முறைகள் உறவினர் வீட்டு திருமண வைபவங்களுக்காக சென்னைக்கு சென்றிருக்கிறாள். மற்றபடி சென்னை அவளுக்கு அத்தனை பரிச்சயம் இல்லை. பழகின ஊர், மக்கள், முக்கியமாய் பெற்றோர், கூட பிறந்தவர்களை விட்டு பிரிந்து
சென்னைக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தலை தூக்கியதும் அது நாழிகை கூத்தாடிய மகிழ்ச்சி சட்டென்று குறைந்தது. அப்பா அம்மா தம்பி தங்கையை விட்டு இத்தனை வருஷங்களில் சேர்ந்த மாதிரி 2 நாட்கள் கூட பிரிந்ததில்லையே. இப்போது மாசக்கணக்கில் பார்க்காமல் இருக்க வேண்டுமென்றால் கஷ்டமாக இருக்குமோ? கஷ்டமா நஷ்டமா என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. முடிந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அம்மாவுக்கு இரத்த அழுத்தம் உண்டு என்பதும் அதன் காரணமாய் அடிக்கடி தலைவலி தலை சுற்றல்களால் அவஸ்தைப்படுவதும் ஞாபகத்திற்கு வர சட்டென்று அபிராமியினுள் குற்ற உணர்வு பரபரத்தது. வீட்டு வேலைகளில் அவள் உதவுவது நின்றுவிட்டால் தனியாய் அம்மாவால் சமாளிக்க முடியுமா? வேலை பளு தாங்காமல் கோளாறு அதிகமாகிவிட்டால்? சிவகாமி சின்ன பெண், அடுப்பில் ஏற்றி இறக்குவதெல்லாம் இன்னும் பழகவில்லை. தம்பி ஆண் பிள்ளை, கடை கண்ணிக்கு வேண்டுமானால் போய் உதவுவான். மற்றபடி பெருக்க துவைக்க இதர வேலைகளில் யார் கை கொடுப்பார்கள்? குற்ற உணர்வு அதிகமானதும் ஏனோ கண்கள் கலங்க முற்பட்டன. எதையும் நினைத்து பார்க்காமல் ஆளை பிடித்திருக்கிறது என்ற மனசு பச்சை கொடி காட்டியதும் நான் தாலி கட்டி கொண்டு மன வாழ்க்கை அனுபவித்தால் போதும் என்கிற சுயநலம் மட்டுமே பிரதானமாகிவிட, இத்தனை வருஷங்களாய் கண்ணுக்குள் வைத்து வளர்த்த பெற்றோரை விட்டுவிட்டு முன்பின் தெரியாத ஒருவருடன் வாழ்க்கை நடத்தப் போக நொடி பொழுதில் முடிவெடுத்து விட்டோமோ என்கிற தவிப்பும் சேர்ந்து கொண்டது. நிம்மதியாய் படுக்க முடியாமல் அவஸ்தை அதிகமாக அபிராமி இப்படியும் அப்படியும் புரண்டு படுத்தாள். அம்மாவை தனியாய் அல்லாட வைக்கப் போகிறோம் என்கிற விபரம் எழுப்பிய சங்கடம் போதாது என்பது போல கல்யாணத்திற்காக பெற்றோர் எதிர்நோக்கப் போகும் செலவு, படப்போகும் சிரமங்களும் சொடுக்கு போட்டு கூப்பிட்ட மாதிரி நினைவில் முட்டின. வரதட்சணை என்று பெருசாக பிள்ளை வீட்டார் எதுவும் கேட்கவில்லை என்றாலும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற தினசில் அவளுக்கு மாமியாராக போகிறவர் கூறிய வார்த்தைகள் திடுமென ஞாபகத்திற்கு வர அடி வயிற்றில் பயம் காளானாக முளைத்தது. வரதட்சணையா? அம்மாடி, அந்த பேச்சையே எடுக்காதீங்க. 7-8 வருஷம் முன்னால காஞ்சிபுரம் போயிருந்தப்ப சங்கராச்சாரியார் சுவாமிகள் கிட்ட பிள்ளைக்கு வரதட்சணை வாங்க மாட்டோம்னு புருஷனும் மனைவியுமா சேர்ந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க. என்னங்க, சம்மந்தி வரதட்சணை பத்தி கேட்கிறாரே, நீங்க எடுத்து சொல்லக்கூடாதா என்று கணீர் என்ற குமரேசனின் தாய் சுந்தராம்பா குரல் எடுத்து பேசியதும் கூடத்தில் அமர்ந்திருந்த அண்டை அசல் வீட்டுக்காரர்கள் தாம் கேட்டது பொய்யா மெய்யா என்று திகைத்துத்தான் போனார்கள். என் சம்சாரம் சொல்றது உண்மை. வரதட்சணையா 1 பைசா எங்களுக்கு வேணாம். அருமை பெருமையா மகளை வளர்த்து எங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்களே, அது ஒன்றும் போராதா? ஆனா அதுக்காக உங்க மகளுக்கு நீங்க செய்ய விரும்புறத நாங்க தடுக்கிறதும் நியாயம் இல்லை. எல்லாம் உங்க இஷ்டம். என்ன நான் சொல்றது? சுந்தராம்பாளும் கந்தசாமியும் அழுத்தம் திருத்தமாக தங்கள் கருத்தை வெளியிட்ட பிறகு அக்கம் பக்கத்து பெரியவர்கள் முன் நின்று ஆசிர்வதிக்க வெற்றிலை பாக்கு மாற்றி திருமணத்தை உறுதிப்படுத்தினார்கள். பின்னர் வெளி மனிதர்கள் விடை பெற்று போன பிறகு சம்பந்திகள் தனித்து பேச அவகாசம் இருந்தபோது அவர்கள் குறிப்பிடாவிடனும் தாங்கள் செய்ய போவதை தெரிவிப்பது கடமை என்று தீர்மானித்த முருகானந்தம் மெதுவாக பேச்சை துவங்கினார். கடவுள் புண்ணியத்தில் இப்போதைக்கு எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் பெருசா இல்லை. சம்பளம் போனஸ் எல்லாம் கை நிறைவே கம்பெனியில் கொடுக்குறாங்க. அதனால் நல்ல விதமாக சீர்சனத்தை செஞ்சு கல்யாணம் பண்ணணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். முருகானந்தத்தை தொடர விடாமல் சுந்தராம்பாள் நடுவில் புகுந்தார். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சம்மந்தி? மூத்த மக வீட்டுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு கேட்கணுமா? எங்க மாமா பிள்ளைக்கு 6 மாசம் முன்னால கல்யாணம் ஆச்சு. எங்களை மாதிரிதான் வரதட்சணை அது இதுன்னு அடாவடி பண்ணவே இல்லை. ஆனாலும் பொண்ணை பெத்தவங்க 20 பவுன் நகை போட்டு 10,000 ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி வேணாம் வேணாம்னு மாமா தடுக்க மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸுக்கும் போக வர செலவுக்கும் வச்சுக்காங்கன்னு கையில் 5,000 கொடுத்துட்டாரு. இத்தனைக்கும் உங்களவு சம்பளம் கூட அவருக்கு கிடையாது. அவரே அத்தனை செஞ்சப்போ நீங்க செய்யாம விட்டுடுவீங்களா? உங்க மக உங்க இஷ்டம். சம்மந்தி அம்மாள் கோடி காட்டுவதை புரிந்து கொள்ள முடிய முருகானந்தம் அவசரமாய் அவர் கூற்றை ஆமோதித்தார். பின்ன பெருந்தன்மையா நீங்க வரதட்சணை கேட்காதப்போ நாங்க இது கூட செய்யாட்டி எப்படி? நானும் 20 பவுன் போடுறேன். வெள்ளி எவர் சில்வர் என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும். உங்க வீட்டில் என்ன இருக்கு இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது பாருங்க. சுந்தராம்பாள் சிரித்தார்.
நாங்களா லிஸ்ட் கொடுக்கறதா இல்லை. ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி கேட்குறீங்க. சரி தர்றேன். உங்கள் ஆசையை கெடுப்பானேன். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மக உங்கள் இஷ்டம். செய்யறத செய்யுங்க. நாங்கள் தடுக்க மாட்டோம். என் மக மாப்பிள்ளை பின்னால் உட்காந்துக்கிட்டு வசதியாக இங்கே அங்கே போகணுங்கிறது எங்கள் விருப்பம். அதனால் ஸ்கூட்டர் வாங்கி தரணும்னு பிரியப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. ஆட்டுக்கல்லோட எங்கள் பொண்ணு மல்லாடுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு கிரைண்டர் தந்துடுறேன்னு சொன்னால் ஜமாயிங்க. உங்கள் மக உங்கள் விருப்பம். என்னங்க நான் சொல்கிறது? நகத்தை கடித்தபடி மாலையில் சம்மந்தி வீட்டுக்காரர்கள் பேசிய பேச்சுக்களை மறுபடியும் அசை போட்ட போது அப்போது புரியாத சில உண்மைகள் இப்போது புரிகிற மாதிரி இருந்தது. வரதட்சணை வேண்டாம் என்று ஒரு பக்கம் மறைக்கிற பாவனையில் ஒதுக்கிவிட்டு மறுபக்கம் உங்க பெண் உங்க இஷ்டம், ஸ்கூட்டர் அரவை இயந்திரம் வாங்கித்தர ஆசை என்றால் தடுக்க நாங்கள் யார் என்று அன்பு ததும்ப கூறியது. நானே நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டரும் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்களோட கிரைண்டரும் வாங்கி தர்றதா நாங்கள் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சிருக்கோம் என்று வலிய அப்பாவை சொல்ல தூண்டியதோ? அபிராமி உதட்டை சுடித்தாள். ஸ்கூட்டர், 20 பவுன் பாத்திரங்கள், மற்ற செலவுகள் எல்லாமாக சேர்ந்து எங்கு போய் நிற்கும்? அந்த செலவை அப்பாவால் தாங்க முடியுமா? விடிந்ததும் அப்பாவிடம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கொள்ளலாமா என்று தீவிரமாக அபிராமி யோசனை செய்த நிமிஷத்தில் முன் அறையில் விளக்கு எரிந்தது. திறந்திருந்த கதவு வழியாக அப்பா எழுந்து பானையில் இருந்து தண்ணீர் எடுத்து குடிப்பதை காண முடிய காலை வரை காத்திருப்பானேன், இப்போதே கேட்டுவிட்டால் என்ன என்கிற தீர்மானத்துடன் அபிராமி எழுந்தாள். விளக்கு ஏற்றப்பட்டதில் உறக்கம் கலைந்து போன நீலா அறைக்குள் வந்த மகளை பார்த்து புன்னகைத்தார். தூக்கம் வரலையா? இல்லை என்று தலையசைத்த அபிராமி அம்மாவை நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். நீலா கண்களை சிமிட்டினார். வராதுதான். மாப்பிள்ளை முகம் கண் முன்னால சினிமா படம் மாதிரி தெரியறப்போ தூக்கம் வருமா என்ன? முருகானந்தம் மனைவியின் சீண்டலை ரசித்து சிரித்தார். அபிராமி மெல்ல அம்மா என்று அழைத்தாள். என்னம்மா? வந்து இப்ப கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? இன்னும் 1-2 வருஷம் போகக்கூடாதா? நீலா அவள் கன்னத்தில் தட்டி சிரித்தார். நல்ல வேளையா உனக்கு இந்த சந்தேகம் இப்ப வந்துச்சே, கழுத்துல தாலி கட்டின பிறகு வராம. அபிராமி அடி உதட்டை கடித்து கொண்டாள். கண்கள் கலங்குவதை பெற்றோர் பார்க்காமல் இருக்க வேண்டி தலையை குனிந்து கொண்டாள். முருகானந்தம் மனைவியை அதட்டினார். சும்மா இரு நீலா, எப்ப சீன்றதுன்னு இல்லையா? பேசியவர் மகள் பக்கம் திரும்பினார். என்ன அபிராமி? ஒண்ணுமில்லப்பா. சொல்லுமா, எங்ககிட்ட என்ன தயக்கம்? இந்த கல்யாணம் வேணாம்னு தோணுதுப்பா. ஏம்மா? மாப்பிள்ளையை பிடிக்கலையா? அபிராமி மூக்கை உறிஞ்சி கொண்டாள். உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணுமேன்னு நினைச்சா கஷ்டமா இருக்குப்பா. முருகானந்தம் மென்மையாய் சிரித்தார். எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையாமா? ஆனாலும் நல்ல சம்பந்தம் கிடைச்சு உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையறது முக்கியம் இல்லையா அபிராமி? அபிராமி அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள். நல்ல இடம்னு நீங்க மனசார நினைக்கிறீங்களாப்பா? முருகானந்தம் உற்சாகமாய் ஆமோதித்தார். மனப்பூர்வமா நம்புறேன். உனக்கு ஏமா திடும்னுட்டு இப்படி ஒரு சந்தேகம்? அபிராமி உதட்டை நாவால் ஈரப்படுத்தி கொண்டாள். தயக்கத்துடன் பேசினாள். யோசிச்சு பார்க்குறப்போ செலவு எக்கச்சக்கமா ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. உங்க மக உங்க ஆசைன்னு சொல்லி ஏகத்துக்கு தந்திரமா உங்களை ஒத்துக்க வச்சுட்டாங்களோன்னு. அவளை முடிக்க விடாமல் முருகானந்தம் கையை நீட்டி தடுத்தார். சம்பந்தியம்மா நைஸா பேசுனது எனக்கு புரியாம இல்லை அபிராமி. ஆனா அவங்க தூண்டி விட கொண்டு நான் அகலக்கால் வைக்கல. எங்க மகளுக்கு செய்ய விரும்பினதை தான் செய்ய போறோம். நீ ஏன் வார்த்தையை நம்பணும். இல்லப்பா இருமா, நான் சொல்றத பூரா கேட்டுக்க. எனக்கு வயசு இப்ப 48 தான் ஆகுது. இன்னும் நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்கு. சேமிச்சு வச்சிருக்கிறதோட கொஞ்சம் கடன் வாங்கினா கூட போதும். கல்யாணத்தை அமர்க்களமா நடத்திடலாம். உன் தங்கச்சிக்கு கல்யாண வயசு வர்றதுக்குள்ள தம்பி தலை எடுத்துடுவான். அப்புறம் என்னம்மா? வேண்டாததை நினைச்சு வீணா கவலைப்படாம சந்தோஷமா இரு அபிராமி. இது நாழிகை மகளிடம் பேசியவர் மனைவி பக்கம் திரும்பி கேட்டார். என்ன நீலா, நான் சொன்னது சரிதானே? நீலா எட்டி மகளின் கையை பற்றி கொண்டார். என்கிட்ட கிட்டத்தட்ட 40 பவுன் இருக்கு. அதில் 20 பவுனை உனக்கு கொடுத்து விட்றதுன்னு ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். லோன் 30,000 போல கிடைக்கும்னு அப்பா சொல்கிறாரு. சேர்த்து வச்சிருக்கிற பணம் 15,000 இருக்கு. அப்புறம் என்ன, பிஏ படிப்பு படித்து கிளார்க் வேலையில் இருக்கிற பையனுக்கு கூட கையில் 20-30 கொடுன்னு கேட்குறவங்க நடுவில் இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சது நினச்சி பார்க்க முடியாத அதிர்ஷ்டமாக தோணுது.
மாப்பிள்ளை குடும்பத்தை கோயில் கட்டி வச்சு கும்பிடுறது கூட தப்பில்லைன்னு படுது. உண்மையா சொல்றேன், இந்த இடம் கூடி வந்ததுக்கு நம்ம பெரியவங்க செஞ்ச தான தர்மங்க தான் காரணம்னு நாங்க நினைக்கிறோம். நிதானமாய் அம்மா வார்த்தை வார்த்தையாய் பேசியதும் இருட்டாயிருந்த இடத்தில் விளக்கை ஏற்றி வைத்தது போல, அழுக்காயிருந்த தரையை பெருக்கி பளிச்சென்று கோலம் போட்டது போல மனசு தெளிந்து போக அபிராமி அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து படுத்து கொண்டாள். நாளைக்கு புருஷ மடியில படுத்துக்க போறதுக்கு இப்பவே ஒத்திகை பார்க்கறியா? போங்கம்மா, எப்ப பாரு கேலி பண்ணிக்கிட்டு. சிணுங்கி அபிராமி நினைத்து கொண்டு தலையை உயர்த்தினாள். நான் இல்லாட்டி வீட்டு வேலைகளை ஒண்டியா எப்படிம்மா செய்வீங்க? நீலா சிரித்தார். பொது சந்தேகமா? மழுப்பாம பதில் சொல்லுங்க. என்னைக்குமே எங்களோட நீ இருந்துட முடியுமா அபிராமி? நீ இல்லாம பழகிக்க வேண்டியதுதான். அபிராமி எழுந்து அப்பாவை நெருங்கி அமர்ந்தாள். நான் சொல்றத தயவு பண்ணி கேளுங்கப்பா. வீட்டோட தங்கி வேலைகளை செய்யற மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி. பாலு சார் வீட்டில் ஒரு அம்மா தினம் காலையில வந்து சமைச்சு வச்சுட்டு போறாங்களாம். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் ஒருத்தரை அமர்த்தினா என்ன? உத்தரவு. அப்புறம்? அப்பா விளையாடுவது புரிய அபிராமி எழுந்து நின்றாள். அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் ரொம்பத்தான் என்னை டீஸ் பண்றீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். மறுபடியும் அபிராமி வந்து படுத்த போது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சிரிக்கும் ஓசை காதில் விழுந்தது. அரை மணிக்கு முன் இருந்த உறுத்தல் அவஸ்தையெல்லாம் பெற்றோருடன் பேசியதில் மாயமாய் மறைந்திருக்க, அடுத்த சில நிமிஷங்களில் குமரேசனின் கம்பீர உருவம் மூடிய இமைகளுக்குள்ளும் முறுவல் ஒன்ற உதட்டிலும் மெதுவாக மலர்வதை ரசித்தவாறு உறங்க முற்பட்டாள். இரவு சாப்பாட்டு கடை முடிந்ததும் பாத்திரங்களை ஒழித்து முற்றத்தில் போட்டு மேடை தரையில் துளி வாஷிங் சோடாவை தெளித்து பிசுக்கு போக அலம்பிவிட்ட பின் ஈரக்கையை முந்தானையில் துடைத்தவாறு அபிராமி கூடத்துக்குள் வந்தபோது டெலிவிஷனில் ஆங்கில செய்தி ஆரம்பமாகி இருந்தது. அப்படியே நிலைப்படியில் சாய்ந்தவாறு நின்று தலைப்பு செய்திகளை கேட்டவள் சத்தம் போடாமல் நடந்து உள்ளறை அலமாரியில் பாதி பின்னி வைத்திருந்த கம்பளி சட்டை நூல் ஊசிகளை எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு வந்து கல்லூரி புத்தகத்தை கையில் வைத்திருந்தாலும் கவனம் எல்லாம் தொலைக்காட்சி மேல் பதிய அமர்ந்திருந்த மங்கையர்க்கரசிக்கு அருகில் உட்கார்ந்தாள். அவள் கையில் இருந்த கம்பளி சட்டையை வாங்கி ஏதோ கேட்க அரசி முனைய அபிராமி அவசரமாய் உதட்டில் விரலை வைத்து கண்களால் மாமனாரை நோக்கி ஜாடை செய்தாள். அவள் மாமனார் கந்தசாமி சில விஷயங்களில் ரொம்ப கெடுபிடி. காலையில் 6க்குள் எல்லோரும் எழுந்து விட வேண்டும். சாமிக்கு கற்பூரம் காட்டும்போது குடும்பத்து அங்கத்தினர் அனைவரும் ஒரு சேர பூஜை அறைக்கு வந்து கும்பிட வேண்டும் போன்ற பழக்கங்களோடு செய்தி கேட்கும் தருணத்தில் யாரும் பேசக்கூடாது என்பதும் அவர் அடிக்கடி சொல்லி காட்டும் ஒரு விஷயம். சென்னையில் இருக்கும் நாட்களில் 8:40க்கு தமிழ், பின்னர் 9:30க்கு ஆங்கில செய்தியும் நிசப்தமாய் கேட்காவிட்டால் அவருக்கு மண்டை வெடித்துவிடும். தமிழ் செய்தி கேட்டுவிட்டு வருவதற்குள் இலை போட்டு பதார்த்தங்களை எடுத்து வைத்து விட வேண்டும். பொறுமையாய் ஊர்க்கதை பேசிக்கொண்டே சாப்பிட்டு எழுந்திருந்து வெற்றிலை பாக்கு தட்டை கையில் எடுப்பதற்கும் ஆங்கில செய்தி தொடங்குவதற்கான பின்னணி இசை ஆரம்பிப்பதற்கும் சரியாக இருக்கும். அதிசயமாய் யாரும் ஏதும் அரட்டை அடிக்காமல் வேறு வேலையில் கவனம் இருக்க சீக்கிரமாய் சாப்பிட்டு எழுந்துவிட்டால் சாப்பாட்டு வேலை முடிந்து ஆங்கில செய்தியை கூடத்தில் அமர்ந்து கேட்பது அபிராமிக்கும் சாத்தியமாகும். இன்றைய தினத்தை போல ஆண்டனா சரியாக இல்லையோ அல்லது ஒளிபரப்பில் கோளாறோ பிம்பம் எகிரி எகிரி குதித்ததோடு கொர் என்ற இரைச்சலும் கேட்க சட்டென்று கந்தசாமி அழுத்து கொண்டார். இந்த திராம பெட்டியை தலைமொழியிட்டு புதுசா ஒன்று வாங்குவோம்னா அதுக்கு வேலை வரமாட்டேங்குதே. வீட்டில் இருக்கும் பழைய கருப்பு வெள்ளை டிவி பெட்டியை விற்றுவிட்டு நல்லதாய் கலர் பெட்டி ஒன்று வாங்க வேண்டும் என்கிற ஆசை அந்த வீட்டில் உள்ள அனைவருக்குமே, முக்கியமாய் மாமனாருக்கு கழுத்து வரை இருப்பது அபிராமிக்கு தெரியும். பின்ன கணவன் வீட்டுக்கு வாழ வந்து 2 வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிந்து கொள்ள முடியாவிட்டால் எப்படி? ஆனால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் அது குறித்து ஏதும் உடனடியாய் செய்ய முடியாததையும் அவள் உணராமல் இல்லை. வந்த நாளாய் இவள் காதுபடவே சில முறைகளாவது கலர் டிவி பற்றின பேச்சு வீட்டில் எழுந்தது உண்டுதான். எல்லோரும் ஆசையா பார்க்குறோம், பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து வாங்கிட்டா என்ன என்ற ஒரு தரம் குமரேசன் தீவிரமாய் கேட்டு சரி வாங்கி விடலாம் என்கிற தீர்மானத்திற்கு கிட்டத்தட்ட எல்லோருமே வந்த பிறகு கல்யாணத்திற்கு பெண் காத்திருக்கும் போது
12,000 கொடுத்து கலர் டிவி வாங்குறது அவசியம்தானா? அந்த பணத்துக்கு நகை நட்டுன்னு செஞ்சு வச்சாலும் நாளைக்கு திண்டாடாம இருக்கலாமே என்று ஊரில் இருந்து வந்திருந்த அத்தை கிழவி எதிர்ப்பு தெரிவிக்க, அந்த கூற்றில் இருந்த உண்மையை தவிர்க்க இயலாமல் அத்தனை பேரும் அரை மனசோடு கலர் டிவிக்கு தற்காலிகமாக விடை கொடுத்த நிகழ்ச்சியை கூட அபிராமி பார்த்து விட்டாள். கலர் டிவி பார்க்க பிரமாதமாய் இருக்கும் உண்மை. அதுவும் விடுமுறை நாட்களில் டெக் ஒன்றை வாடகைக்கு எடுத்து வந்தால் உட்கார்ந்தபடியே 3 படங்களை பார்ப்பது குஷியாகத்தான் இருக்கும். ஆனால் அத்தை சொல்வதையும் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியம்தானே. அரசி இப்போது பிஎஸ்சி கடைசி ஆண்டு படிக்கிறாள். முடித்த கையோடு வரன் தேட ஆரம்பித்து ஓரிரு வருஷங்களில் கல்யாணம் செய்ய வேண்டுமென்றால் கையில் நகை, பாத்திரம், கொஞ்சம் பணம் எல்லாம் சேர்த்து கொள்வது புத்திசாலித்தனம்தானே. கலர் டிவி இல்லாவிட்டால் என்ன? செய்திகளை கேட்க, இதர நிகழ்ச்சிகளை பார்க்க இந்த டிவியாவது இருக்கிறதே என்று இப்போதைக்கு தேற்றிக்கொள்ள வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. அபிராமி எதிர்பார்த்ததை விட, ஏன் சொல்லப்போனால் திருச்சியில் அவள் பிறந்த வீட்டார் வாழ்வதை விட இங்கே கந்தசாமியின் குடும்பம் அந்தஸ்துடன் இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. முக்கியமாய் சொந்த வீடு. எத்தனை பேருக்கு இப்படி தோட்டமும் புழக்கடையும் கொண்ட லட்சணமான வீடு அமையும்? இந்த விஷயத்தில் கந்தசாமி படு கெட்டிக்காரர். ரயில்வே உத்தியோகத்தில் இருந்தபோதே மலைவாய் வந்தது என்று நங்கநல்லூர் ஸ்டேஷனை ஒட்டி 3/4 கிரவுண்டு வாங்கி போட்டதும் அல்லாமல், குழந்தைகள் சின்னவர்களாக இருக்கும்போது வீட்டை கட்டினால்தான் உண்டு, வளர்ந்து விட்டால் அவர்கள் கல்யாணம், படிப்பு, அது இது என்று சேர்த்த பணம் பூராவும் கரைந்துவிடும் என்பதை புரிந்து ஆபீஸில் கடனை வாங்கிய கையோடு அடக்கமாய் வீட்டையும் கட்டினாரோ. இப்போது எந்த கவலையும் இன்றி தனி வீட்டில் அமர்க்களமாய் குடித்தனம் பண்ண முடிகிறதோ? தனி வீடு, தனி கிணறு எத்தனை பேர்களுக்கு கிட்டும் இப்படி ஒரு வசதியான குடியிருப்பு, அதுவும் சென்னை பட்டணத்தில்? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் திருச்சியில் காவேரி நீரையும் காற்றையும் அனுபவித்து வாழ்ந்து விட்டோமே. சென்னை நெரிசலில் மூச்சு முட்டி போய் விடுமோ என்கிற பயம் திருமணத்திற்கு முன் அபிராமிக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் ரயில் ஏறி சென்னை வந்து இறங்கின உடனேயே அந்த பயம் வீண் என்பது துல்லியமாய் புரிந்து போனது. இரட்டை படுக்கை அறைகள் கொண்ட காற்றோட்டமான வீடு. இதில் குமரேசன், அபிராமியின் உபயோகத்துக்காக தனியாய் ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. படுக்கை அறையை ஒட்டி மொசைக் தரையிட்ட குளியல் அறை, சதுர மேஜை, 4 நாற்காலிகள் கொண்ட சாப்பாட்டு அறை, விஸ்தாரமான சமையல் கட்டு, பம்பை போட்டால் எந்நேரமும் ஆங்காங்கே குழாயில் கொட்டும் நீர். அபிராமியை கவர்ந்தது வசதியான வீடு மட்டுமல்ல, ரக ரகமான பூக்களோடு ஆளை மயக்கிய அந்த சின்ன தோட்டமும் தான். கந்தசாமியின் மூத்த மகள் ராஜகுமாரிக்கே தோட்டத்தில் எக்கச்சக்க பிரியமாம். இண்டு இடுக்க விடாமல் செடியும் கொடியும் மரங்களும் வைத்து கண்ணுக்கு கண்ணாய் பராமரித்தது அவள்தானாம். காலையில் பூஜைக்கு கூடை நிறைய புஷ்பம், மாலையில் தலையில் வைத்து கொள்ள ஜாதி, கனகாம்பரம் இத்தியாதிகளோடு வருஷம் பூராவும் வீட்டு தேவைக்கு தேங்காயும், சீசனில் மா, கொய்யா பழங்களும் கிடைப்பது கூட ராஜகுமாரியின் ராசியான கையின் உபயம்தானாம். பிள்ளையும் மருமகளும் வாசலில் வந்து நின்று ஆரத்தி சுற்றி வரவேற்ற கையோடு முதல் கேள்வியாக கந்தசாமி கேட்டதே தோட்டம் சம்பந்தப்பட்டதுதான். என்னம்மா மருமகளே, உனக்கு தோட்டக்கலையில விருப்பம் உண்டா? இல்லைனாலும் வளர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ராஜகுமாரி குழந்தை கணக்கா ஒவ்வொரு செடி கொடிகளையும் வளர்த்திட்டு கல்யாணமாகி இன்னொருத்தன் வீட்டுக்கு போனதுல இருந்து தோட்ட பொறுப்பு என் தலையில ஏறி உட்கார்ந்துட்டது. குமரேசனுக்கு ஆபீஸ் வேலை, சுந்தராம்பாக்கு வீட்டு வேலை சரியா இருக்கு. சின்னவ அரசிக்கு வணங்கி எந்த காரியமும் செய்ய முடியாது. இப்ப நீ வந்துட்ட, நான் பார்த்துக்கிற மாமான்னு சொன்னா அப்பாடின்னு நிம்மதியா உன்னண்ட ஒப்படைச்சிட்டு நான் உண்டு, ஈஸி சேர் உண்டுன்னு நிதானமா பேப்பர் புஸ்தகம் படிப்பேன். என்ன நான் சொல்றது? மாமனார் இப்படி கேட்டதில் அபிராமிக்கு சந்தோஷமே. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் பூக்களை பறித்து கட்டுவதும் பச் பச்சென்று தலையாட்டும் குரோட்டன்ஸ்களுடன் மனசுக்குள் பேசுவதும் ஒரு இன்பமல்லவா? அண்ணி, கையை தட்டி அரசி அழைக்க அபிராமி திரும்பினாள். என்ன, நியூஸ் முடிஞ்ச அப்பாவும் அண்ணனும் படுக்க கூட போயாச்சு. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அபிராமி பதில் கூறாமல் புன்னகைத்தாள். அவள் பின்னி கொண்டிருந்த கம்பளி சட்டையை எடுத்து அரசி பிரித்து பார்த்தாள். ரொம்ப அழகா இருக்கு அண்ணி. மழை மழைன்னு போடுறீங்களே, இன்னும் எத்தனை நாள்ல முடிப்பீங்க?
ராஜகுமாரியின் 2 வயசு பிள்ளை சரவணனுக்காக பின்னுவதை அபிராமி ஒரு தரம் நீவி விட்டாள். ஆ 4 நாள்ல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன் கேட்குற? இதை முடிச்சிட்டு எனக்கு ஒன்று பின்னி தருவீங்களா? சல்வார் கமீஸ் மேலே ஸ்டைலாக போடுற மாதிரி. அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த சுந்தராம்பா உதட்டை சுழித்தார். மெட்ராஸில் இருக்கிறவளுக்கு ஸ்வெட்டர் எதுக்குடி? ஊர்பட்ட பணத்தை செலவழிச்சு தண்டமா? அரசி ஏக்கத்துடன் பார்க்க, நீ பேசாம இரு, நான் பின்னி தர்றேன் என்கிற அர்த்தத்தில் கண்களை சிமிட்டி அபிராமி அவள் தோளை தட்டினாள். உள்ள அறையில் இருந்து குமரேசன் எட்டி பார்த்தான். முக்கியமான ஆஃபீஸ் பேப்பர் உன்னை காணோம், பாத்தியா அபி? இல்லையே. எங்க போயிடும், வந்து தேடி பாரேன். உண்மையில் பேப்பர் எதுவும் காணாமல் போகவில்லை. அவளை உள்ளே வரவழைப்பதற்கான குமரேசன் நாடகம் ஆடுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிய, ஐயா இதான வேணாங்கிறது, எனக்கு தூக்கம் வருதுன்னு வெளிப்படையா சொன்னா உடனே அண்ணி எழுந்து வர போறாங்க. அதை விட்டுட்டு இது என்ன, அதை காணோம் இதை காணோம்னு விரட்டல் என்று அரசி சீண்ட, சும்மாரு என்ற மகளை செல்லமாக அதட்டிய சுந்தராம்பா, நீ போமா, என்னமோ வேணும்னு கேட்குறான் பாரு என்றார் மருமகளிடம். எழுந்து நின்றவனிடம், அண்ணனுக்கு என்ன வேணுமாம் தெரியுமா அண்ணி என்று மறுபடியும் அரசி ஆரம்பிக்க, இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா என்று சுந்தராம்பா கோபிக்க, அசடு வழியும் முகத்தை சரக்கென்று குமரேசன் இழுத்து கொள்ள வெட்கத்தோடு அபிராமி உள்ளே போனாள். குடிப்பதற்கு சொம்பில் நீர் டம்ளர் சகிதம் அறைக்குள் வந்து கதவை தாழிட்டு படுக்கையில் கணவன் அருகில் அமர்ந்த பிறகும் அந்த வெட்கம் மாறாதிருக்க குமரேசன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவள் கூந்தலில் முகத்தை பதித்தான். பா, என்ன மணக்குது? அப்பா பிடிச்சு நானும் பார்க்குறேன், வாசனை தான் வருதே தவிர ஆள் கிட்டவே வராம தள்ளி இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா தவிக்கட்டும்ங்கிற நினப்பா? ஆமா, வாசனை ஆளை தூக்குதே, சென்ட் ஏதாச்சும் போட்டுக்கிட்டியா என்ன? அபிராமி இல்லை என்று மறுத்தாள். அப்புறம் நம்ம வீட்டில் பூத்த பூக்களை எடுத்து கதம்பமாக கட்டின, அதான். குமரேசன் கண் அகல வியந்தான். நம்ம தோட்டத்து பூ வாசனையா தினமும் வச்சுக்கிற, ஆனாலும் இப்படி மணத்ததில்லையே. நேத்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில்ல கதிர் பச்சை பூவை பிரசாதமாக கொடுத்தாங்க. அதோட நம்ம வீட்டில் பூத்த மருதாணி ஜாதியை கலந்து கட்டினேன். எல்லாமா சேர்ந்து மணக்குது. என்கிட்ட வா. அவளை திருப்பி மறுபடி பூவை முகர்ந்த குமரேசன் ஆமா என்றான் மகிழ்ச்சியுடன். சில நிமிஷங்கள் எதுவும் பேசாமல் நகர்ந்த பிறகு, என்னங்க என்றாள் அபிராமி மெதுவாக. உங்ககிட்ட சில விஷயங்கள் பற்றி பேசணும். பேச. தலைகாணி மேல் சாய்ந்து கொண்ட குமரேசன் அவள் கரத்தை பற்றி மார்பின் மேல் வைத்து கொண்டான். நமக்கு கல்யாணமான உடனே என்கிட்ட 1 வருஷத்துக்காச்சும் குழந்தை பெத்துக்காம இருக்கணும்னு சொன்னீங்களே, நினைப்பு இருக்கா? இல்லாம அந்த பேச்சு பேசி முழுசா இன்னும் 2 வாரம் கூட ஆகலையே, அதுக்கு என்ன இப்போ? அந்த முடிவை லேசா மாத்தணும்னு நினைக்கிறேன். குமரேசன் புருவங்கள் உயர அவளை ஏறிட்டான். போச்சுடா, உடனே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல, 2-3 வருஷமாவது வேணாம்னு சொல்ல வந்தேன். குமரேசன் அவளை நெருங்கி தலையில் முட்டினான். அட்ரா சக்க, ரொம்ப நாள் ஜாலியா இருக்க ராணியார் திட்டம் போடுறாங்களோ? போங்க, ஒரு காரணத்துக்காக சொல்ல வந்தா. காரணமா? என்னது? அரசி சின்ன குழந்தை இல்லைங்க, விவரம் தெரிஞ்ச வயசு பொண்ணு. ஒத்துக்கிறேன், அதுக்கு என்ன இப்ப? வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு நாம குஷியா இருக்கிறதோ பிள்ளை பெத்துக்கிறதோ சரியான காரியமா எனக்கு படல. குமரேசன் தலையை பின்னுக்கு தள்ளி உறக்க சிரித்தான். அவ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா அபி. அடுத்த வருஷம் டிகிரி வாங்கினதும் கல்யாணம் பண்ணிடுறதா இருக்கமே. அது சரி, அவ கல்யாணத்துக்கும் நாம குழந்தை பெத்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியலையே. இருக்குங்க, இன்னைக்கு கூட வந்த உறவுக்காரங்க கிட்ட அரசி கல்யாணத்தை பத்தி அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு நகை நட்டு பண்ண வேண்டிய அவசியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நியாயமான கவலை தானே? அரசி கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும்னுட்டு கலர் டிவி கூட வாங்காம இருக்கிறதா சொன்னப்ப அத்தை ரொம்ப ஏக்கமா பேசின மாதிரி தோணுச்சு. அதுக்கு என்ன செய்யறது? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு, பென்ஷன் தொகை சொல்லும்படி இல்லை. என் சம்பளத்தை கொண்டு குடும்பம் நடத்தி தங்கை கல்யாணத்துக்கும் சேர்க்கணும்னா சிரமப்படாம நடக்குமா? அதுக்குத்தான் 2-3 வருஷமாவது குழந்தை பத்தி நினைக்காம இருக்கலாம்னு சொல்றேன். இப்போதைக்கு அக்கா பிள்ளை சரவணன் இருக்கான், எல்லாருக்கும் சேர்த்து குழந்தையா, அப்புறம் என்ன குறைங்க? பேசி கொண்டு போனவளை இரு இரு என்று மறைத்து நிறுத்தினான் குமரேசன். நீ பேசுறது ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. என்னதான் சொல்ல வர்ற? கொஞ்சம் தெளிவாத்தான் சொல்றது. அபிராமி மென்மையாய் சிரித்தாள்.
2-3 வருஷமாவது வேலை பண்ணப்புறம் குழந்தை பெத்துக்கலாமேன்னு சொல்ல வரேன். புரியலையா? குமரேசன் திகைத்தான். நீ வேலை? போச்சுடா. அபிராமி விரலால் அவன் மார்பில் கோலம் போட்டாள். என்ன தப்பு? கொஞ்ச நாளைக்கு நானும் சம்பாதிச்சா நல்லது தானே? என் சம்பளத்தை இப்படியே சேர்த்து அரசிக்கு ஏதாச்சும் நகை பண்ணலாம். ஏன் கலர் டிவி கூட வாங்கலாம். என்னங்க, யோசனை பண்ணி பாருங்க ப்ளீஸ். குமரேசன் எழுந்து உட்கார்ந்தான். இது நடக்கிற காரியமா? எனக்கு தோணல அபி. திடும்னுட்டு என்ன ஆசை இது? எனக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் இல்லைங்க. ஆனா இன்னைக்கு பார்வதி மேடம் வந்து பேசிட்டு போன பிறகுதான் இப்படி செஞ்சா என்னன்னு தோணுச்சு. எந்த பார்வதி மேடம்? 3வது வீட்டில் இருக்காங்களே. யாரு, ஹெட் மிஸ்ட்ரஸ் அம்மாவா? அவங்களே தான். கல்யாணம் விசாரிக்க வந்தவங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பத்தான் சொன்னாங்க, அவங்க தலைமை ஆசிரியரா இருக்கிற ஸ்கூல்ல ஒரு டைப்பிஸ்ட் வேலை காலியா இருக்காம். தனியார் நிர்வாகம்ன்றதால இவங்க சொல்ற நபரை வேலைக்கு வைக்கிறதுல கஷ்டம் எதுவும் இல்லையாம். நீ பிஏ படிச்சிருக்க, டைப்பிங் நல்லா செய்வேன்னு கேள்விப்பட்டேன். சும்மா இருக்கிற நேரத்துல ஸ்கூலுக்கு வந்துட்டு போனா பொழுது உபயோகமா போகும். 4 காசும் சம்பாதிக்கலாம். என்ன சொல்றேன்னு வெளிப்படையாகவே கேட்டாங்க. அத்தைகிட்டையும் அவங்க இது சம்பந்தமா பேசினாங்க. 10ல இருந்து 5 வரைக்கும் தான் வேலை. 700 ரூபாய் சம்பளம் கொடுப்போம். சிரமமே இல்லாத சொகுசு வேலை. யாருக்கோ அதிர்ஷ்டம் அடிக்காம நம்ம வீட்டுக்கு வரட்டுமேன்னு சொல்றேன். தயங்காம ஒத்துக்கங்கன்னு வற்புறுத்தினாங்க. அதுக்கு அம்மா என்ன பதில் சொன்னாங்க? அவ புருஷன் ஒத்துக்கணுமேன்னு பொதுவா சொன்னாங்க. ஆனா மேடம் புறப்பட்டு போனப்புறம் பக்கத்து தெருவில் தானே ஸ்கூல் இருக்கு, சம்பளம் 700, உபரி பணம் வந்தா எத்தனையோ காரியங்களை கவனிக்கலாம். ஆனா அதுக்கு இந்த வீட்டு ஆம்பளை சம்மதிக்கணுமேன்னு என்னன்ட்ட சொன்னாங்க. அவங்க பேச்சு தந்த தைரியத்துல தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க சரின்னு சொல்லிட்டா மாமாவை சம்மதிக்க வச்சுடலாம்னே எனக்கு தோணுது. என்னங்க, ப்ளீஸுங்க. வீட்டு காரியத்தை பார்த்துக்கிட்டு வெளியில வேலை செய்யறது எனக்கு சிரமமாவே இருக்காது. 1 மாசம் செஞ்சு பார்க்குறேன். கஷ்டமா இருந்துச்சுன்னா, இல்ல பெரியவங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுடுறேன். என்னங்க, ப்ளீஸ். 700 ரூபானா சும்மாவா? யோசனை பண்ணுங்க ப்ளீஸ். அந்த ப்ளீஸ் குமரேசனையும் மாசம் சுளையாய் 700 ரூபாய் என்பது சுந்தராம்பா கந்தசாமியையும் சரி கட்டி சம்மதிக்க வைத்ததில் பிறந்த வீட்டில் கிட்டாத வாய்ப்பு புருஷன் வீட்டில் கிடைத்த சந்தோஷத்துடன் மறு வாரத்தில் இருந்தே அபிராமி பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். மணி 8 நாழியாகிவிட்டது. இன்னும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அனுமார் வாளாக நீண்டு காத்திருந்தன. காலையில் 5க்கு மேல் ஒரு நிமிஷம் கூடுதலாய் படுப்பதில்லை. பத்திரிகை படிக்கிறேன், பக்கத்து வீட்டு அம்மாவுடன் அரட்டை அடிக்கிறேன், ரேடியோவில் விவித பாரதி கேட்கிறேன் என்றெல்லாம் சில நொடிகளை கூட வீணாக்குவதில்லை. ஆனாலும் சங்கிலி தொடராய் வேலைகள் இழுபட்டு கொண்டே போவதில் கடைசியில் அவள் டிஃபன் சாப்பிடுவதற்கும் நின்று நிதானமாய் புடவை உடுத்துவதற்கும் நேரம் இல்லாமல் போய் பள்ளியில் மணி அடிக்க 5 நிமிஷங்களே இருக்கையில் அவசரமாய் செருப்பை காலில் நுழைத்து கொண்டு வரேன் அத்தை என்ற குரல் கொடுத்து கொண்டே ஓடுவதும் தான் தினமும் நடக்கிறது. என்னத்துக்காக இப்படி ரெக்க கட்டிக்கிட்டு பறக்கிற? நிதானமா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு என்னோட ஒன்னாவே கிளம்பேன். வெயில் நேரத்துல வேர்த்து வழிஞ்சுகிட்டு ஓடாம ஸ்கூட்டர்ல கொண்டு இறக்குறேனே என்ற குமரேசன் பரிவோடு சொல்லும்போது பதில் கூறாமல் அபிராமி சிரிப்பாள். ஆமா, எது கேட்டாலும் சிரிச்சே மழுப்பிடு. இந்த அபி நில்லு, பக்கத்துல உட்காந்து இன்னைக்கு என்னோட சேர்ந்து டிஃபன் சாப்பிடு என்று அவன் வற்புறுத்தினாலும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, ராத்திரி ஒன்னா சாப்பிடலாம் என்ற கிசுகிசுப்பாய் கெஞ்சி புன்னகை மாறாமல் நகர்ந்து விடுவாள். இன்றைக்காவது சீக்கிரமாய் காரியங்களை முடித்துவிட்டு அவரோடு சேர்ந்து சிற்றுண்டி சாப்பிட வேண்டும் என்று எண்ணின அபிராமி ரசத்திற்கு தாளித்து அடுப்பில் சட்டியை ஏற்றி பொரியலுக்காக நறுக்கி அலம்பி வைத்திருந்த காய் துண்டங்களை போட்டு கொண்டிருக்கையில் சுந்தராம்பா சமையல் கட்டுக்குள் நுழைந்தார். என்னத்த, 2வது டோஸ் காஃபிக்கு நேரம் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம், தோ கலந்து தந்துடுறேன். சுந்தராம்பா சுவரில் சாய்ந்தவாறு தரையில் உட்கார்ந்தார். நான் காப்பி குடிக்கிறது இருக்கட்டும், சட்னிக்கு தேங்காய் துருவி தரட்டுமா? அந்த துருவல் பலகையையும் தேங்காயையும் எடுத்துக்கொடு. உட்கார்ந்தபடியே எதனாச்சும் ஒத்தாசை பண்ற. இதற்குள் அலுமினிய சட்டியை இறக்கி பால் சுட வைத்து காஃபி கலந்து விட்ட அபிராமி டம்ளரை அவரிடம் நீட்டினாள். தேங்காயும் துருவ வேணாம், ஒத்தாசையும் செய்ய வேணாம். பேசாம காஃபியை குடிச்சிட்டு போய் குளிக்கிற வழியை பாருங்க. ராத்திரி எல்லாம் மணிக்கட்டுல வலின்னு முனகிக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப எப்படி இருக்கு? நான் வேணா தைலம் தேய்ச்சி உருவி விடட்டுமா? சுந்தராம்பா காஃபியை ஆற்றி குடித்தார். நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போச்சு.
பிண்ட தைலம் தேர்ந்தெடுச்சு வாங்கணும் அபிராமி. அட ராமா, இன்னை பொழுதுக்கு கூடவா இல்ல? கேள்வி கேட்ட அபிராமி வலை பீரோவில் இருந்த ஆயுர்வேத எண்ணெய் புட்டியை எடுத்து சாய்த்து பார்த்தாள். கொஞ்சம் இருக்கு அத்தை, சாயங்காலம் வாங்கிடலாம். அடியில் இருந்த எண்ணெயை உள்ளங்கையில் ஊற்றி சுந்தராம்பாளின் 2 மணிக்கட்டுகளிலும் தடவி பதமாய் உருவி விட்டாள். பின்னர் 10 நிமிஷம் ஊறிட்டு கை பொறுக்கிற சூட்ல வெந்நீர் ஊத்தி குளிங்க. நான் வேணா வந்து வெந்நீர் விழாவி வைக்கவா என்று கேட்க, வேணாம், நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே சுந்தராம்பா எழுந்து நின்றார். 2 அடி வைத்தவர் நின்றார். நினைவுக்கு வந்தவராய் வினவினார், தீபாவளிக்கு ரொம்ப நாள் இல்லை. அரசிக்கு இது தலை தீபாவளி. கடைகள்ல கூட்டம் நெறிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நல்லதா துணிமணிகளை எடுத்துட்டு வந்தா தேவலை. நீ என்ன சொல்ற? நல்ல யோசனை தான் அத்தை, செஞ்சுடுவோம். சுந்தராம்பா மேடை மேல் பாத்திரத்தில் இருந்த அரிசியை எடுத்து முரத்தில் கொட்டி கல் பொறுக்கி கொண்டே பேச்சை தொடர்ந்தார். தலை தீபாவளியாச்சே, அரசிக்கு என்ன சீர் செய்ய உத்தேசிச்சிருக்கீங்கன்னு நேத்து கூட என்னை எதிர் வீட்டு புவனாமா கேட்டாங்க. காய் துண்டம் ஒன்றை மேடையில் போட்டு வெந்து விட்டதா என்று நசுக்கி பார்த்த அபிராமி திரும்பாமலேயே பதில் சொன்னாள். அரசிக்கு பட்டு சேலையும் மாப்பிள்ளைக்கு பவுன் மோதிரமும் போட்டா போதும்னு நினைக்கிறீங்களா அத்தை? எனக்கு என்னமோ செய்யறத நிறைவா செய்யணுங்கிறது தான் ஆசை. அரசி நம்ம வீட்டு கடைக்குட்டி, டக்கரா செய்தணும்னு நான் நினைக்கிறேன். வாயெல்லாம் பல்லாக தெரிய சுந்தராம்பா சிரித்தார். எனக்கு தெரியும், நீ நம்ம மரியாதையை விட்டு கொடுக்க மாட்ட. அந்தஸ்தா சீர்வரிசை செய்யணும்னு தான் சொல்லுவ. ஆனா அபிராமி, உங்க மாமா அத்தனை செலவு செய்யறதுக்கு சம்மதிக்கணுமே. கல்யாணத்துக்கு வாங்கின கடனே ஏகத்துக்கு நிக்குது. இன்னும் சுமையை கூட்டாத. பணமா கையில ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துடலாம். பிடிச்சது வாங்கிக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க மகனை விட்ட மாமா கிட்ட நான் பேசிக்க சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆயுசுல ஒரு தடவை தலை தீபாவளி வருது. நிறைவா செஞ்சா தானே நமக்கும் பெருமை. நம்ம செலவை குறைச்சிக்கிட்டு வீட்டில் பிறந்த பொண்களுக்கு செய்ய வேண்டியது பண்றது தான் நியாயம். என்னத்த, நான் சொல்றது சரிதானே? சுந்தராம்பா எட்டி அவள் நெற்றி பொட்டை விரல்களால் வழித்து திருஷ்டி கழித்தார். நியாயம் தப்பி பேசுற பொண்ணா நீ? எது சொன்னாலும் செஞ்சாலும் என்னைக்குமே சரியா தானே இருந்திருக்கு. உங்க மாமாவை சரி கட்ட வேண்டியதுவும் பொறுப்பு. ஆமா, நாளைக்கு சனிக்கிழமை, உனக்கு ஸ்கூல் அரை நாள் தானே. 3 மணிக்கு மேல கடைக்கு போயிட்டு வரலாமா? ஒரு வழியாய் தீபாவளி பிரச்சனையை சமாளித்து விட்ட மகிழ்ச்சியில் சுந்தராம்பா நகர அபிராமி பரபரவென்று செய்ய வேண்டிய காரியங்களை கவனித்தாள். மாமியாருக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்கிற யோசனையில் தினமும் டிஃபனோடு சமையலையும் அபிராமி செய்து முடித்து விடுவாள். சோறை மட்டும் 2ஆக வடிப்பார்கள். காலையில் ஆக்குவதை கணவனுக்கும் தனக்கும் மதியம் சாப்பிடுவதற்காக கேரியரில் அபிராமி எடுத்து வைப்பாள். மற்றபடி சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் செய்து வைத்து விடுவதில் 11 மணி அளவில் சூடாக தங்களுக்கு தேவையான சோற்றை வடித்து கொண்டு சுந்தராம்பா புருஷனுடன் சாப்பிடுவார். மாலையில் அபிராமி பள்ளியில் இருந்து வரும்போது காஃபிக்கு டிகாக்ஷன் போட்டுவிட்டு முடிந்தால், மனசிருந்தால் சுந்தராம்பா பஜ்ஜி, பக்கவடாம், உப்மா என்ற ஏதாவது டிஃபன் செய்து வைத்திருப்பார். இல்லை என்றால் பிஸ்கட்டோ பிரெட்டோ சாப்பிட்டுவிட்டு அபிராமி கடைக்கு போய் வரும் வேலை இருந்தால் அதை செய்வாள். அல்லது தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி பூக்களை பறித்து கட்டுவாள். இல்லாவிட்டால் துணிகளை தைத்து ஒழிப்பதை கவனிப்பாள். 7-7:30 வரை இப்படி எதையாவது செய்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தால் இரவு சமையலை முடித்து நேரத்திற்கு எல்லோரும் ஒன்றாக சாப்பிட உட்கார சரியாக இருக்கும். சட்னிக்கு தேங்காய் துருவி 2 பச்சை மிளகாய், உப்பு, சிறிது பொட்டுக்கடலையும் சேர்த்து மிக்சியில் நரவென்று அரைத்து தாளித்து அதையும் இட்லிகள் கொண்ட பாத்திரத்தையும் டேபிள் மேல் கொண்டு வந்து வைத்தாள். சாம்பார் சாதம் கலந்து பெரிய கேரியரில் கணவனுக்கும் சின்ன டப்பாவில் தனக்கும் தொட்டு கொள்ள கொஞ்சம் பொரியலோடு எடுத்து வைத்தாள். சமைத்த பதார்த்தங்களை அடுப்பு மேல் அடுக்கி மூடி மேடையை சுத்தம் பண்ணினாள். முற்றத்தில் கிடந்த பாத்திரங்களை கழுவி கவிழ்த்துவிட்டு சமையல் கட்டை பெருக்கி முகத்தை துடைத்தவாறு வெளியில் வந்தபோது கூடத்து கடிகாரம் மணி 9 என்றது. பரவாயில்லை, வழக்கத்தை விட சீக்கிரம்தான். படுக்கை அறையில் குளித்துவிட்டு சுற்றின துண்டோடு குமரேசன் கண்ணாடி முன் நின்று தலையை சீவி கொண்டிருந்தான். அவனை நெருங்கி நின்று அபிராமி வெற்று முதுகில் ஆள்காட்டி விரலால் கோலம் வரைந்தாள். குமரேசன் கூச்சத்துடன் நெளிந்தான். ஏய், என்ன அதிசயம், இன்னைக்கு குஷி மூட்ல இருக்க? உங்களோட ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போக போறதா பிளான். எப்படி, இப்ப ஐயாக்கு குஷியா இருக்கா? குமரேசன் அவள் கையை பற்றி அருகில் இழுத்தான். கதவு திறந்திருக்கு, விடுங்க, அத்தை வந்துட்டு போறாங்க.
வரட்டுமே, ஏன் பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆமா, என்ன ராணியாருக்கு திடும்னுட்டு என் மேல இத்தனை ஆசை? ஒன்னா டிஃபன் சாப்பிட போறோம், ஸ்கூட்டர்ல சேர்ந்து போறோம்னு அசத்துறாங்க. அபிராமி சிரித்தாள். ஆசை ஒண்ணுமில்ல, நீங்களும் நெதைக்கும் கேட்குறீங்களே, போனா போறதுன்ற இரக்கம்தான். குமரேசன் அணைப்பை இறக்கினான். இரக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி மற்ற வேண்டுகோளங்களையும் நிறைவேற்றுறது. அது என்ன மற்ற வேண்டுகோள்? எத்தனை நாளா இங்கிலீஷ் சினிமா போயிட்டு வெளியில சாப்பிட்டுட்டு வரலாம்னு கேட்டுட்டு இருக்கேன். அபிராமி அவன் முடிக்குள் விரலை விட்டு செல்லமாய் துழாவினாள். அவ்வளோதானே, போனா போச்சு. ஆனா இப்ப வேணாம், தீபாவளி எல்லாம் முடியட்டும், அப்புறமா போகலாம். குமரேசன் எரிச்சலுடன் ச்ச என்று சூழ் கொட்டினான். ஒரு மாசம் கழிச்சு வரப்போற தீபாவளிக்கும் நாம இப்ப சினிமா போறதுக்கும் என்ன சம்பந்தம்? சினிமா வெளியில சாப்பாடுன்னு சொன்னா 100 ரூபாய் இல்லாம முடியாது. தீபாவளி செலவு காத்துட்டு இருக்கிறப்போ இது எதுக்குங்க தண்டமா? ஏன் ஆசைக்குன்னு 100 ரூபாய் செலவழிக்கிறது உனக்கு தண்டமா இருக்கா? 2 பேரும் சம்பாதிக்கிறோம்னு பேரு, பிரியப்பட்ட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம நான் அவஸ்தைப்படுறது யாருக்கு புரியுது? அபிராமி அவனை சமாதானப்படுத்தும் விதமாக மார்பில் சாய்ந்து கொண்டாள். எனக்கு புரியாம இல்லைங்க, அரசி கல்யாணமாகி போகணும்னு பல விஷயங்கள்லேயும் கட்டுப்பாட்டோட இருந்தோம். பெரியவங்க ஆசீர்வாதத்துல அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சு. இப்ப தலை தீபாவளி வரப்போகுது. இதையும் அத்தை மாமா சந்தோஷப்படுற மாதிரி நடத்தி காட்டிட்டோம்னா அப்புறம் வேற என்ன செலவு நமக்கு? தினமும் சினிமா ஹோட்டல்னு போனாலும் யார் என்ன சொல்ல போறாங்க? ஜமாய்க்க வேண்டியது தானே. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மகிழ்ச்சிக்காக 2 வருஷம் சில தேவைகளை குறைச்சிக்கிட்டதோ இல்லை அடக்கிக்கிட்டதோ பெரிய விஷயமா எனக்கு தோணவே இல்லை. இதெல்லாம் ஒரு தியாகமா? இல்லை, நம்ம கடமை. யோசனை பண்ணா நீங்களும் நான் சொல்றதுல நியாயம்னு ஒத்துப்பீங்க, எனக்கு தெரியும். என்னங்க? பெரிய மனுஷி போல நிதானத்தோடு வயசுக்கு மீறிய விவேகத்துடன் பேசியவளை அணைத்து குனிந்து அவள் அதரங்களில் குமரேசன் முத்தமிட்டான். உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா, அதே சமயம் ரொம்ப பெருமையாவும் இருக்கு தெரியுமா? என்ன செஞ்சிட்டேன் அப்படி நான் பெருசா நீங்க ஒரே சமயத்துல ஆச்சரியமும் பெருமையும் படுறதுக்கு? என்ன செய்யல? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சரியா புரிஞ்சுகிட்டதும் இல்லாம யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னும் அவங்களா வாயை திறந்து கேட்க கூட இடம் வைக்காம தெரிஞ்சுக்கிட்டு வலிய போய் எல்லார் விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கிறையே, இது என்ன சாமானிய குணமா? அப்பாவும் அம்மாவும் வாயை திறந்தாலே உன் பெருமைதான். ஏன் ராஜகுமாரி அக்கா சாதாரணமா ஒருத்தரை பத்தி உசத்தியா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட உன்னை ஓஹோ ஓஹோன்னு இல்ல புகழறாங்க. கணவனின் பிடியில் இருந்து விடுபட்டு தலைமுடியை அவிழ்த்து மாறிக்கொண்டே அபிராமி கண்களை சிமிட்டினாள். அதெல்லாம் சும்மா என்ன ஒசத்தியா பேசினா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. இல்ல அபி, எதுக்கு எடுத்தாலும் அடம் பண்ணிட்டு வாயில விரலை வச்சு சப்பிக்கிட்டு இருந்த சரவணனை நீ போன மாசம் ஸ்கூல் லீவுன்னு இங்க கொண்டு வச்சுட்டு இருந்தப்போ அடியோட மாத்திட்டியாம். விரல் சூப்பர பழக்கத்தை விட்டுட்டான். புரண்டு அழறது எல்லாம் நின்னு போச்சு. அபிராமி என்ன மாயம் பண்ணாளோன்னு ரொம்ப பெருமையா அக்கா 4 பேர் நடுவுல போன வாரம் கூட சொன்னாங்க. பின்னி முடிந்ததும் முகத்தை கழுவி கொண்டு வந்தவள் முகத்தில் பவுடரை பூசி பொட்டு ஒன்றை எடுத்து ஒட்டி கொண்டாள். கதவை ஒரு கழித்து சாற்றிவிட்டு ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த புடவையை எடுத்து பிரித்து உடுத்து கொண்டே பேசினாள். சரவணன் இன்னும் குழந்தை தாங்க, 4 வயசு 1 வயசா? அதட்டி உருட்டாம அவனுக்கு பிடிச்ச கதைங்களா சொல்லி சாப்பிட வச்சேன். விரல் சூப்பாம இருந்தா மெக்கானோ செட் வாங்கி தரேன்னு சொல்லி கவனத்தை திருப்பினேன். ஒரே வாரத்துல வழிக்கு வந்துட்டான். மற்றபடி நான் ஒன்றும் பிரமாதமா செஞ்சிடல. சின்னதோ பெருசோ மொத்தத்துல உனக்கு ரொம்ப பொறுமை இருக்கு. மற்றவங்க கேட்காம உதவி பண்ற குணம் இருக்கு. அப்புறம் கணவனின் பாராட்டு நிஜமாகவே நாணத்தை உண்டாக்க, இன்னைக்கு இவ்வளோ போதும், பாக்கி இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இப்போ டிஃபன் சாப்பிட வரீங்களா? மாமாவுக்கு நாழியாச்சு என்று சொல்லி கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். அந்த வீட்டில் உள்ளவர்கள் தினமும் 2ஆம் காஃபி குடித்து விடுவதால் டிஃபன் சாப்பிடுவது 9க்கு மேல்தான். இதன் விளைவாக மதிய உணவும் 2 அடிக்கும் போதுதான். கணவனுடன் சாப்பாட்டு அறைக்குள் நுழையும் முன்னர் வாசல் வராந்தாவில் அமர்ந்து ரேடியோவில் காலை கச்சேரி கேட்டுக்கொண்டிருந்த மாமனாரை எட்டி பார்த்து, டிஃபன் சாப்பிட நாழி ஆகலையா மாமா? வாங்க எல்லாம் ஒன்னா சாப்பிடலாம் என்று அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள். பின்னோடு வந்த கந்தசாமி கரத்தில் வெள்ளையாய் ஒரு அட்டை. என்ன மாமா? மீட்டர் பார்த்து யூனிட் குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. 310 ரூபாய் ஆயிருக்கு. அது என்னவோ தெரியல, மாசம் யூனிட் ஏறிக்கிட்டே போகுது. அரசு இல்லாததால இஸ்திரி பண்ற கரண்ட் குறையும்னு எதிர்பார்த்தேன். எங்க
முனகியவாறு உள்ளே வந்தவர் எதிரில் வந்த மனைவியை பார்த்ததும் எரிச்சலுடன் குற்றப்பத்திரிகை வாசித்தார். கொளுத்துற வெயிலானாலும் இந்த அம்மாக்கு வெந்நீர் இல்லாட்டி முடியாது. அடா 10 நிமிஷம் கீசரை போட்டு ஜில்லுப்பு போனப்புறம் நிறுத்திடுவோங்கிறது கிடையாது. 1 மணி நேரம் காஃபிக்கு தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். ஏன் கரண்ட் பில் ஏறாது? அவர்களிடையே வாக்குவாதம் ஆரம்பிக்கும் முன் அபிராமி குறுக்கே புகுந்தாள். அவங்க மேல தப்பில்ல மாமா, அவங்களே வாதத்தால அவஸ்தைப்படுறாங்க. பாவம், நான் தான் சூடா வெந்நீர் ஊத்திக்கங்கன்னு சொல்லி நிறைய நேரம் கீசர் ஸ்விட்ச் போட்டு வைக்கிறேன். கோபம் மறைந்த கந்தசாமி சிரித்தார். யாரையும் எதுவும் சொல்ல விடமாட்டையே. எனக்கு என்ன, சம்பாதிக்கிறவங்க கட்டுங்க. அந்த அட்டைய என்னண்ட கொடுங்க மாமா, மத்தியானம் ஸ்கூல்ல இருந்தே போய் கட்டிடுவேன், பக்கம்தான். நால்வரும் ஒன்றாய் அமர்ந்து பலகாரம் சாப்பிட்ட நாழிகையில் எதிர் சாரியில் குடியிருக்கும் ஈஸ்வரி தயங்கிக் கொண்டே உள்ளே வந்தார். கூடவே அவரது 14 வயசு பிள்ளை மகேஷ். வாங்க, பலகாரம் சாப்பிட்றீங்களா? வேணாம், சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், உட்காருங்க. ஈஸ்வரி அமர பிள்ளை விரைப்பாய் நின்றது. என்ன விசேஷம்? நேற்று ஸ்கூல்ல இருந்து வர்றப்ப தங்கச்சியை பார்த்தேன், வீட்டுக்கு வர சொல்லுச்சு, அதான் வந்தேன். விபரம் புரியாமல் மற்றவர்கள் மௌனிக்க அபிராமி விளக்கினாள். இவங்க பையன் மகேஷ் எங்க ஸ்கூல்ல 10வது படிக்கிறான். கணக்குல ரொம்ப வீக்கா இருக்கான். இப்படியே விட்டா இந்த வருஷம் நிச்சயமா ஃபெயில் ஆக்கிடுவோம்னு அவன் வகுப்பு டீச்சர் இவங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. மாசம் 200 கொடுத்து டியூஷன் வைக்க கட்டுப்படி ஆகாதேன்னு அழுதாங்க. சரி, வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம்னு சொன்னேன். பேசிய அபிராமி ஈஸ்வரியை பார்த்து சொன்னாள். வாரம் 3 நாள் சாயங்காலம் 6 மணிக்கு எங்க வீட்டுக்கு பையனை அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் கணக்கு சொல்லித்தரேன். கூட என் புருஷனும் உதவி பண்ணுவார். கண்கள் பனிக்க, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்க. தகப்பன் இல்லாத பிள்ளையை எப்படிடா கரையேற்றுவோம்னு கலங்கிக்கிட்டு இருந்தேன். தெய்வம் போல வந்து வழி காட்டி இருக்கீங்க என்று வாழ்த்தியவாறே ஈஸ்வரி பிள்ளையோடு விடை பெற்று கொண்டு போக குமரேசன் முறைத்தான். இருக்கிற வேலை பத்தாதா உனக்கு? இது வேறையா? அபிராமி குரலை தழைய விட்டு கெஞ்சினாள். பாவங்க, புருஷன் இல்லாதவங்க, வருமானம் அதிகம் இல்ல, ஒண்டி பொம்பளையா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. 1 மணி நேரம் கணக்கு சொல்லி தர்றதுல என்னங்க கஷ்டம்? சும்மா இருக்கிற நேரத்துல ஒத்தாசை பண்ண போறேன், அவ்வளோதானே? புருஷனிடம் பேசியவள் மாமனார் மாமியாரை பார்த்து, அத்தை நீங்க சொல்லுங்க, மாமா நீங்களும் தான் என்று சிபாரிசுக்கு இழுக்க, அபிராமி சொல்றது எனக்கு சரியாத்தான் படுது. என்ன, 200 கொடுக்க முடியாட்டி 100 அல்லது 50 ரூபாய் கொடுக்கட்டும், வர்ற பணத்தை விடுவானேன். தவிர ஊருக்கு உதவற இவ குணத்தை பார்த்து தானேப்பா நம்ம வீட்டு மருமகளா வரணும்னு பிரியப்பட்டோம். நாம செய்யாட்டாலும் நல்லது பண்றவங்கள தடுக்க கூடாது என்ற கந்தசாமியும் தன் பங்குக்கு கூற, மாமனார் காசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது லேசாக உறுத்தினாலும் கணவர் வீட்டார் தன்னை எத்தனை கச்சிதமாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பரவசம் அந்த உறுத்தலை அமுக்கிக் கொண்டு நெஞ்சு பூராவும் வண்ண பூக்களாக மலருவதை உணர்ந்து கொண்டே அபிராமி கை கழுவ எழுந்தாள். வயிறு முட்ட உண்ட களைப்பு போக சிறிது உறங்கலாம் என்ற எண்ணத்துடன் பாயை கூடத்தில் விரித்து மின் விசிறியை ஓடவிட்ட சுந்தராம்பா வாசலில் ஸ்கூட்டர் சத்தமும் தொடர்ந்து கேட் திறக்கப்படும் ஓசையும் காதில் விழ, ஆட்டோவில் யாராவது விருந்தாளிகள் வருகிறார்களா என்கிற கேள்வியுடன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். குமரேசன் வேலை கட்ட வேளையில் வந்திருக்கும் பிள்ளையை பார்த்ததும் முதலில் மனசு, அட இவன் எங்க வந்தா என்று வியந்தாலும் உடனே கலவரத்தோடு எதற்காக வந்திருக்கிறான் என்று பதைத்தது. ஸ்கூட்டர் ஸ்டாண்டை போட்டுவிட்டு மகன் படி ஏறுவதற்குள், என்னங்க தம்பி வந்துட்டா, என்ன விஷயம்னு கேளுங்க என்ற பதட்டத்துடன் முன்னறையில் எட்டி பார்த்து கணவனிடம் சொல்லிவிட்டு வாசக்கதவின் தாழ்பாளை நீக்கினார். என்ன தம்பி இவ்வளோ சுருக்க வந்துட்ட என்று கேட்டவாறு அவனை கிட்டத்தில் பார்த்தபோது கலங்கி இருந்த அந்த முகம் அடி வயிற்றில் பய வெட்டு கிளிகளை தாவ செய்தது. என்னப்பா, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், உடம்பு கிடம்பு சரியில்லையா? உள்ளே வந்து உட்கார்ந்த குமரேசனின் கழுத்து நெற்றியில் கை வைத்து பார்த்தார். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கம்மா. 4:08 சமையல் அறைக்குள் சென்று நீருடன் சுந்தராம்பா திரும்புவதற்குள் கூடத்துக்கு வந்துவிட்ட கந்தசாமி கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டே, என்ன தம்பி என்றார் கவலையுடன். தலை கவிழ்ந்து உட்கார்ந்த குமரேசன் திடுமென மெதுவாக விசும்ப முற்பட்டதும் பெற்றவர்கள் பதறிப்போனார்கள். தம்பி, ஐயோ என்னையா, என்னத்துக்காக இப்படி நில உலைஞ்சு போயிருக்க? யாருக்கு என்ன ஆச்சு? முருகா, என் குடல் கலங்குதே. குமாரி, அரசி எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க?
யாராச்சும் உன்னை வந்து பார்த்தாங்களா? சொல்லுப்பா. விபரம் என்னவென்று தெரியும் முன்னரே வேண்டாத கற்பனை பீதியை அதிகமாக்க சுந்தராம்பா தானும் அழ ஆரம்பித்தார். டே சுந்தரம், சத்த சும்மா இருக்க மாட்டியா? தம்பியை கொஞ்சம் பேச விட. என்னப்பா விஷயத்த சொன்னா தானே எங்களுக்கும் புரியும். குமரேசன் கர்ச்சீப்பில் மூக்கை சிந்தி கண்களை துடைத்து கொண்டான். திருச்சியிலிருந்து ஃபோன் வந்தது. சரி, மாமாவோட முதலாளி ஜம்புநாதனே பேசினார். சரி, அதுக்காக நீயே அடிபட்டு போகணும்? மாமா மாமா காலையில் ஆஃபீஸ் வேலையா வெளியில் போனப்போ லாரி மோதி இறந்துட்டாராம்ப்பா. கேட்ட செய்தியை நம்ப முடியாதது போல கந்தசாமி சட்டென்ற நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ள சுந்தராம்பா ஐயோ ஐயோ என்று கத்திய வண்ணம் மார்பில் அரைந்து கொண்டார். எனக்கு ஒன்றும் புரியலையே தம்பி, நீ சொல்றது மெய்தானா? என்ன நடந்ததுன்னு விபரமா சொல்லு. கேட்டதும் நானும் ஷாக் அடிச்ச மாதிரி நடுங்கி போயிட்டேன். ஜம்புநாதனே நேரடியா பேசக்கொண்டு நம்புறது தவிர வேற வழி. காலையில எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு வந்தவர் கலெக்ஷனுக்காக ஆஃபீஸ் கார்ல வெளியில போயிருக்காரு. ஜங்ஷன் கிட்ட வர்றப்போ முன்னால போயிட்டு இருந்த லாரி சடன் பிரேக் போட்டானா. இவங்க வண்டி அதுல போய் அப்படியே மோதினதுல லாரியில் அடுக்கி இருந்த இரும்பு கம்பிங்க கண்ணாடியை உடைச்சிட்டு வண்டி உள்ளார பூந்து முன் சீட்ல உட்கார்ந்திருந்த என் மாமனார் மண்டையில குத்தி அவரு அவரு அந்த இடத்திலேயே. கேள்விப்பட்ட பயங்கரத்தை தொடர்ந்து விவரிக்க முடியாமல் குமரேசன் தலையை கவிழ்த்து கொண்டு விசும்ப, ஐயோ என்ன கொடுமை, இப்படியும் நடக்குமா உலகத்துல என்று உறக்க புலம்பிய வண்ணம் சுந்தராம்பா தரையில் குந்தி உட்கார, முருகா முருகா என்று அரற்றியவாறு கந்தசாமி கண்களை மூடிக்கொண்டார். என்ன பேசுவது, என்ன சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் சமாதானப்படுத்திக் கொள்வது என்று புரியாத மௌனத்தில் சில நிமிஷங்கள் நகர்ந்தன. கந்தசாமி முதலில் சுதாரித்து கொண்டார். துண்டில் மூக்கை சிந்தி கண்ணை துடைத்து கொண்டு நிமிர்ந்தார். மேற்கொண்டு என்ன செய்யணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி ஆளாளுக்கு இடிஞ்சு போய் உட்கார்றதுல பிரயோஜனம் ஏதும் இல்லை. முதல்ல ஸ்கூலுக்கு போய் அபிராமி கிட்ட விஷயத்த சொல்லணும். அப்புறம் ஊருக்கு புறப்படுற வழியை பார்க்கணும். என்ன நான் சொல்றது என்றார். அபிராமி கிட்ட எப்படிப்பா சொல்றது? அவ தாங்குவாளா? குமரேசன் பரிதவித்தான். சொல்லாம இருக்க முடியுமா? வேதனையோ வலியோ சொல்லித்தானே ஆகணும். நம்மளாலேயே தாங்க முடியலையே. அவ உடஞ்சு போயிடுவாப்பா. ஆஹா, என்னால் அவகிட்ட சொல்ல முடியாது. வேணும்னா நீங்க போய் சொல்லி கூட்டிக்கிட்டு வாங்க. இவர்கள் பேசுவது எதுவுமே காதில் விழாமல் தரையை கையால் அரைந்து, எம்மாடி எம்மாடி, இப்படியா தெய்வம் தலையில கல்ல போடும் என்று அரற்றிய சுந்தராம்பா ஏதோ சந்தேகம் வந்த மாதிரி அழுகையினோடே வினவினார். ஏம்பா தம்பி, அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறத தவறுதலா உசுறு போயிட்டதுன்னு சொல்லி இருப்பாங்களோ? குமரேசன் இல்லை என்று தலையசைத்தான். மாமாவோட பெரிய முதலாளியே என்னண்ட நேரடியா பேசினாருமா. லாரியிலிருந்து கம்பிங்க கார் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நேரா மண்டையில மோதினதுல முகம் உரு தெரியாம போயிடுச்சாம். தலைய தனியா வெட்டி எடுத்த மாதிரி அருந்து தொங்கிட்டது. போலீஸ் வந்து அடிபட்டவங்களை வண்டியில இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாலேயே உசுறு பிரிஞ்சிட்டது. சேதி கிடைச்ச 10ஆம் நிமிஷம் நான் ஓடுனேன். ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி முதலாளி ஓன்னு அழுதார். வண்டி ஓட்டின டிரைவரும் பின்னால் உட்கார்ந்திருந்த கிளார்க்கும் தப்பிச்சுட்டாங்களாம். மாமாவோட கழுத்து மண்டை முகத்துல இரும்பு கம்பி நேரா மோதினதுல அவர் அங்கேயே செத்துட்டாராம். கந்தசாமி எழுந்து நின்ற கடிகாரத்தை பார்த்தார். மணி 3 போகுது. நீ சட்டுப்புட்டுன்னு போய் விஷயத்த சொல்லி அபிராமியை கூட்டிட்டு வா. பஸ்ஸோ ரயிலோ முதல்ல எது கிடைச்சாலும் கிளம்பிடுவோம். அபிராமி மூத்த மக, நீ வீட்டுக்கு மருமகன். நீங்க போய் தான் எல்லாத்தையும் கவனிக்கணும். கிளம்பு தம்பி. குமரேசன் தயங்கினான். அபிராமியை நிமிர்ந்து பார்த்து விவரத்தை சொல்ல எனக்கு தைரியம் இல்லப்பா. அப்போ ஒன்று செய், விபத்தில் சிக்கி ரொம்ப ஆபத்தான நிலைமையில உங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். உடனே வர சொல்லி ஃபோன் வந்ததுன்னு மட்டும் சொல்லு. சுந்தராம்பாவும் இந்த யோசனையை ஏற்றார். உங்க அப்பா சொல்றது தான் சரி தம்பி. உசுறு போயிட்டதை இப்ப சொல்ல வேணாம். போய் இறங்குறதுக்குள்ள பக்குவமா தெரிவிச்சிடலாம். நீ போய் முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நான் அதுக்குள்ள துணிமணி எடுத்து வைக்கிறேன். குமரேசன் எழுந்து கதவை பார்க்க நடக்க உள்ளறைக்கு சென்று விட்ட மனைவியை கந்தசாமி அழைத்தார். போற இடத்துல செலவழிக்க பணம் வேணுமே. சுந்தரம், நீ வீட்டில் எதனாச்சும் வச்சிருக்கையா? சுந்தராம்பா உதட்டை பிதுக்கினார். என்ன 100 200 இருந்தா அதிகம், அதை வச்சுக்கிட்டு. அவர் சொல்லி கொண்டிருக்கையிலேயே குமரேசன் குறுக்கிட்டான். என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. வேலை நேரத்தில் ஃபோன் வந்ததுல ஆஃபீஸ் பூராவும் விஷயம் தெரிஞ்சு போச்சு.
மேனேஜர் கூப்பிட்டு 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு புறப்பட சொன்னாரு. கந்தசாமி பெருமூச்சொன்றை வெளியிட்டார். இப்போதைக்கு ஒரு கவலை விட்டுச்சு. பேங்க் மூடி இருப்பாங்களே, யாரண்ட போய் பணம் கேட்கறதுன்னு ஒரு நிமிஷம் தவிச்சு போயிட்டேன். சரி, நீ கிளம்பு. அபிராமியை கண்டதும் ரொம்ப கலங்கிடாத. தைரியமா நிலைமையை சமாளிச்சு கூட்டிட்டு வா. குமரேசன் கிளம்பி போனான். ஒன்றுக்கு காலாய் விஷயத்தின் பயங்கரத்தை குறைத்து வெளியிட்டும் கூட அபிராமி தலையோடு கால் ஆடித்தான் போனாள். அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தவளை, ஒண்ணும் ஆகாது, சாமி மேல பாரத்தை போட்டுட்டு கிளம்பு என்ற கந்தசாமி தேற்ற போட்டது போட்டபடி கிளம்பினார்கள். பஸ் ஏறி திருச்சியை அடைந்து ஆட்டோ ஒன்றை பிடித்து அவர்கள் தில்லை நகருக்கு போய் இறங்கும்போது விடிகாலை மணி 4. நடந்தது நடந்து போச்சு. நிலைமை எப்படி இருந்தாலும் அதை தாங்குற சக்தியை கொடுன்னு மலைக்கோட்டை பிள்ளையார்கிட்ட வேண்டிக்க என்ற பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே மாமனார் எச்சரித்ததற்கு ஏற்ப அந்த நேரத்திலும் வீட்டு வாசலில் நின்ற கூட்டத்தை பார்த்ததும் அபிராமிக்கு எவரும் எதுவும் விளக்க தேவையில்லாமல் எல்லாமே புரிந்து போயிற்று. போலீஸ் கேஸ் என்பதால் போஸ்ட்மார்ட்டம் செய்து தந்ததோடு உரு தெரியாமல் போய்விட்ட முகத்தை துணி போட்டு கட்டி வைத்திருந்ததில் மனித சாயலே இல்லாமல் ஒரு மூட்டை மாதிரி காட்சியளித்த தந்தையின் பிணத்தை கட்டி கொண்டு அபிராமி கதறியதும் சேதியை கேட்ட நிமிஷம் மயங்கி விழுந்த நீலா கண் திறக்காமல் படுத்து கிடந்ததும் வருவோரும் போவோருமாய் வீடு அமர்க்களப்பட்டதும் ஒரு வழியாய் காலை 9 மணி அளவில் முதல் நாள் வரை முருகானந்தமாக இருந்து இப்போது பிணமாகிவிட்டவரை எடுத்ததும் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயங்கள். இப்போதைக்கு இதற்கு மேல் வர்ணனையோ விவரங்களோ வேண்டாம், தெரிந்து கொண்ட வரைக்கும் போதுமே. மறுநாள் பால் ஊற்றின பிறகு கொஞ்சம் அவகாசம் கிடைத்த போது பிள்ளையை அருகில் வைத்து கொண்டு கந்தசாமி மருமகளை தனித்து அழைத்து பேசினார். ராத்திரி வண்டிக்கு நாங்கள் மெட்ராஸுக்கு புறப்படுறோம். மறுபடி 16ஆம் நாள் காரியத்துக்கு முடிஞ்சா நானும் வரேன், இல்லாட்டி குமரேசன் மட்டும் வருவான். அரசி கல்யாணத்துக்காக 15 நாள் போல தம்பி லீவு எடுத்துட்டதில் இப்போ திரும்ப விடுப்பு கேட்க முடியாது. தவிர இங்கே உட்காந்துக்கிட்டு அவனும் தான் என்ன செய்ய போகிறான்? போயிட்டு வர்றது தான் சரி. நீ இருந்து வந்து போகிறவங்களை கவனிச்சுக்க. காரியத்துக்கு அவன் வர்றப்போ நீயும் மெட்ராஸுக்கு திரும்பிடலாம். நம்ம வீட்டில் நீ இல்லாட்டி யாருக்கும் எதுவும் சரிப்படாதுதான். ஆனாலும் நிலைமை இப்படி இருக்கிறப்போ உன்னை கூட்டிட்டு போகிறது நியாயம் இல்லை. வீராப்பா வந்துட்டாலே ஒழிய உங்கள் மாமியாருக்கு உடம்பு நல்லாவே இல்லை. நேத்துல இருந்த மூட்டு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவளை பத்திரமா மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போயிடணுமேன்னு கவலையாக இருக்குது. 16ஆம் நாள் காரியத்துக்கு எங்களை இழுத்தடிக்கிற வேலை வேணாம்னே நான் நினைக்கிறேன். என்ன, எதனாச்சும் வேணும்னா கடுதாசி போடு, இல்லை தம்பி ஆஃபீஸ் நம்பருக்கு டெலிஃபோன் பண்ணு, சரியா? நீளமாய் பேசியவர் அத்துடன் தங்கள் கடமை முடிந்தது என்கிற மாதிரி அன்றிரவே பிள்ளை மனைவியுடன் கிளம்ப, கணவர் தனக்கு துணையாக திருச்சியில் இருந்தால் மனசுக்கு தெம்பாக இருக்கும் என்று நினைத்ததை சொல்லக்கூட தெரியாமல் அபிராமி பிரம்மை பிடித்துத்தான் போனாள். 16ஆம் நாள் காரியத்திற்கு வந்த கணவனுடன் தான் சென்னைக்கு திரும்பாததில், முக்கியமாய் அரசியின் தலை தீபாவளிக்கு கூட வராமல் போனதில் கணவர் வீட்டார் தன் மீது வருத்தம் கொண்டிருப்பார்கள் என்பது அபிராமி எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் இத்தனை கோபமாக இருப்பார்கள் என்று கனவில் கூட கற்பனை பண்ணி பார்க்கவில்லைதான். ரயில் அடிக்கு அழைக்க வந்திருந்த குமரேசன் முகத்தில் சுமார் 1.5 மாச பிரிவுக்கு பிறகு மனைவியை சந்திக்கும் சந்தோஷம் துளியும் தெரியவில்லை. வண்டியை விட்டு இறங்கினவளை பார்த்து ஹலோ என்கிற மாதிரி தலையை அசைத்தவன், ஒரு பொட்டி தானே, நானே தூக்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு பெட்டியுடன் சரசரவென்று முன்னால் நடந்தபோது, ஓ, ஆசாமிக்கு கோபமா என்கிற வியப்பு அபிராமியினுள் சன்னமாய் எழுந்தது. மாம்பலத்தில் இருந்த ஆட்டோவில் நங்கநல்லூருக்கு சென்ற நேரத்தில், எப்படி இருக்கிறாய்? ஊரில் எல்லோரும் நல்ல விதமாய் தேறிக்கொண்டு இருக்கிறார்களா? நீ ஏன் கருத்து இழைத்து விட்டாய் என்று ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனாள். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துவிட்டு அபிராமி புருஷனின் தொடைப்பேல் கையை வைத்து சின்னதாக நிமிண்டினாள். ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? வீட்டில் அத்தை மாமா நல்லா இருக்காங்களா? அரசியும் அவ புருஷனும் பெங்களூர்ல இருந்து தலை தீபாவளிக்கு வந்தாங்களா? இல்லை வரவே இல்லையா? விபரமா கடுதாசி போடுவீங்கன்னு நினைச்ச. ஏன் லெட்டரே போடல? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? குமரேசன் அவளை ஒரு தரம் அழுந்த பார்த்துவிட்டு பார்வையை தெருமேல் வீசினான். என்னங்க, எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கீங்க? என் மேல கோபமா? குமரேசன் அலுப்புடன் முணுமுணுத்தான். எல்லாத்தையும் இங்கேயே தான் கேட்கணுமா? வீட்டுக்கு போய் பேசிக்க கூடாதா? சைதாப்பேட்டை பாலத்தை தாண்டும் வரை வாயை மூடிக்கொண்டு வந்த அபிராமி
கிண்டியை நெருங்குகையில் அவன் அருகில் குனிந்தாள். அத்தையும் மாமாவும் கூட என் மேல கோபமா இருக்காங்களா? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு சந்தோஷப்படுவாங்களா? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? இன்னும் என்ன செய்யணும்? நடக்க கூடாதது நடந்துட்டது ஒத்துக்கற. நீ போய் கூட இருந்து காரியங்களை கவனிக்க வேண்டியது முறை, இதையும் ஒத்துக்கற. அதுக்காக எங்களை எல்லாம் அடியோட மறந்துட்டு இங்க செய்ய வேண்டிய கடமைகளை காத்தோட பறக்க விட்டுட்டு ஒரே அடியா பிறந்த வீட்டிலேயே ஐக்கியமாயிடுறது எந்த விதத்துல நியாயமாகும்? குரலை உயர்த்தி குமரேசன் பேசியதை ஆட்டோ டிரைவர் பின்பக்கம் பார்க்கும் கண்ணாடி வழியாக பார்த்து உன்னிப்பாய் கேட்டதை புரிந்து கொள்ள முடிய அபிராமி அடி உதட்டை கடித்து கொண்டு மௌனித்தாள். சீராடுவதற்காகவா பிறந்த வீட்டுக்கு போய்விட்டு வருகிறேன்? நிலைமை தெரிந்தும் என்ன விதண்டாவாதம் இது என்று கேட்க வேண்டும் போல இருந்த எண்ணத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். நினைத்த நினைப்பில்லாமல் அப்பா திடுமென விபத்தில் மாண்டது ஒரு பக்கம் என்றால், அந்த அதிர்ச்சியை தாழாமல் அம்மாவுக்கு இரத்த அழுத்தம் ஏறி போனதும், தம்பியும் தங்கையும் இனி என்ன செய்வோம் என்கிற பயத்தில் கலங்கி போனதும் இன்னொரு பக்கம். 16ஆம் நாள் காரியம் ஆகிற வரைக்கும் பல்லை கடித்து கொண்டு எப்படியோ சமாளித்தாலும் தலை சுற்றல் அதிகமாகி அம்மா மயங்கி விழுந்த பிறகு தனியார் மருத்துவமனையில் உடனடியாய் சேர்க்க வேண்டி வந்தது. 5 நாட்கள் ஆஸ்பத்திரியில் தங்கி ஒரு தினசாய் உடம்பை தேற்றி அம்மாவை கூட்டி வருவதற்குள் இங்கே வீட்டில் நிலைமை மோசமாகிவிட்டது. நான் காலேஜுக்கு போக போறதில்ல. இனிமே எதுக்காக படிக்கணும்? எங்கேயாவது வேலை கிடைச்சா ஒத்துக்கிட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துற வழியை பார்க்கறது தான் சரி. காலேஜ் வேணாம், ஒரு இழவும் வேணாம் என்ற தீர்மானத்துக்கு கார்த்திக் தானாக வந்துவிட்டது போதாத மாதிரி ராத்திரி உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடுமென எழுந்து உட்கார்ந்து, ஐயோ நான் அனாதையாயிட்டனே, அப்பா இல்லாம நான் உசுரோட இருக்க மாட்டேன் என்ற சிவகாமி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவதும் சேர்ந்து கொண்ட போது யாரை எவரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அபிராமி புறப்பட்டு வருவாள். காலேஜ் முடிய இன்னும் 6 மாசம் கூட இல்லை. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணா வேலை கிடைக்கிறது சுலபமாகும். அதை விட்டுட்டு இப்படி படிப்பு வேணாம் ஒன்றும் வேணாம்னு பிடிவாதம் பிடிக்கிறதால அம்மாவுக்கோ இந்த குடும்பத்துக்கோ எந்த பலனும் இல்லடா, புரிஞ்சுக்க. தயவு பண்ணி நிதானத்தை வரவழிச்சுக்கடா தம்பி. ஆம்பளை நீ தைரியமா இருந்தா தானே அம்மாவும் தங்கச்சியும் தேறுவாங்க. புத்திசாலித்தனமா நடந்துக்க. கார்த்திக், இருக்கிற வேதனையை உன் நடத்தையால் அதிகமாக்காத, ப்ளீஸ்டா என்ற ஒரு வாரம் போல தனிமை கிடைத்த போதெல்லாம் தம்பிக்கு புத்தி சொல்லி வழுக்கி கொண்டு வந்ததில் கடந்த 4 நாட்களாய் யார் செய்த புண்ணியமோ தெளிந்து மீண்டும் கல்லூரிக்கு போய் வருகிறான். தங்கை சிவகாமியையும் பக்கத்திலேயே உட்கார வைத்து கொண்டு போக வர நல்ல வார்த்தைகள் சொல்லி தேற்றினாள். அடிக்கிற விதத்தில் அடித்தால் அம்மிக்கல்லும் நகரும் என்பார்கள். புரிகிற மாதிரி சொன்னதற்கு பலன் இல்லாமல் போகவில்லை. மெதுவாக புலம்பி அழுவதை சிவகாமி கைவிட்டாள். சமையல் அறையில் அக்காவுக்கு உதவ முன் வந்தாள். பள்ளிக்கு சென்று வர தலைப்பட்டாள். ஆக தலை குப்புற கிடந்த வீட்டை சரி பண்ணிவிட்டு வருவதற்குள் திட்டமிட்டதை விட நாட்கள் கூடுதலாகிவிட்டன. அரசியின் தலை தீபாவளியும் வந்து போய்விட்டது. என்ன செய்ய? அபிராமிக்கு மட்டும் சென்னைக்கு வந்து தன் வீட்டு காரியங்களின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்கிற நினைப்பு இல்லையா? இல்லை, மனம் இல்லையா? இரண்டுமே இருக்கின்றன. ஆனால் பூதாகாரமாய் எழுந்துவிட்ட பிறந்த வீட்டு பிரச்சனைகளை சமாளித்து விட்டு வருவதற்குள் கொஞ்சம் காலம் கடந்து விட்டது, அவ்வளவுதானே. நடந்ததை தாங்களாகவும் புரிந்து கொள்ளாமல் விளக்க தனக்கு ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? வீடு வந்துவிட்டது. ரப்பர் பைப்பை கையில் பிடித்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு கந்தசாமி தோட்டத்திலேயே நின்றிருந்தார். நல்லா இருக்கீங்களா மாமா? ஆ. ஏதாவது கேட்கக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பில் அபிராமி சில வினாடிகள் அங்கேயே நின்றாள். அவர் ஏதும் பேசாமல் அடுத்த செடிக்கு தண்ணீர் வார்ப்பதில் கவனமாயிருக்க படி ஏறி வீட்டுக்குள் சென்றாள். படுக்கை அறையில் கைப்பையை வைத்து பாத்ரூமுக்குள் சென்று பல் விளக்கி முகம் கழுவினாள். 1.5 மாசமாக அவள் இல்லாமல் வீடும் தோட்டமும் சீரழிந்து போயிருப்பதை ஒரே பார்வையில் புரிந்து கொள்ள முடிந்தது. தோட்டச் செடிகளின் வாட்டம், காய்ந்த இலைகளின் குப்பை, பாத்ரூம் தரை தேய்த்து அலம்பி நாளான மாதிரி காலை வைத்தாலே பாசி வழுக்கியது. படுக்கையறை கூடத்தில் லாலி லாலியாய் தொங்கின ஒட்டடை. முகத்தை தலைப்பினால் துடைத்தவாறு சமையல் கட்டுக்குள் அபிராமி நுழைந்தாள். சுந்தராம்பா தரையில் உட்கார்ந்து காய் நறுக்கி கொண்டிருந்தார். மேடையிலும் வலை பீரோவின் உள்ளும் சாமான்கள் வாரி இறைந்திருந்தன. தலையை நிமிர்த்தி இவளை பார்த்தவர், என்னம்மா, அம்மா வீட்டை விட்டு வர மனசு வந்துச்சா?
என்ற நக்கலாக வினவ அபிராமி என்ன பதில் கூறுவது என்று புரியாமல் மௌனமாக அவர் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். எப்படி இருக்கீங்க அத்த? சுந்தராம்பா கண்களை உருட்டி அவளை முறைத்தார். 10 நாளா படுத்த படுக்கையா இருந்தேன்னு தம்பி சொல்லலையா? அபிராமி நிஜமான அக்கறையில் பதறினாள். ஐயோ, நீங்க உடம்புக்கு முடியாம படுத்திருந்தீங்களா? யாரும் தெரிவிக்கவே இல்லையே அத்த. தெரிவிச்சா மட்டும் அடுத்த பஸ் பிடிச்சு ஓடி வந்திருப்பியா? இப்படி விஷமாக கொட்டும் மாமியார் அபிராமிக்கு புதுசு. வார்த்தைகளினால் உண்டான வலி கண்ணில் நீரை வரவழைத்தது. அங்க எதுவுமே சரியா இல்ல அத்த. அப்பாவோட சாவால அம்மா, தம்பி, தங்கை எல்லோருமே ஆடி போயிட்டாங்க. தேத்தி உட்கார வச்சுட்டு வர்றதை தவிர வேற வழி இல்லாம போச்சு. சுந்தராம்பா உதட்டை பிதுக்கி ச்சு என்று சூள் கொட்டினார். பிரச்சனை இல்லாத வீடு ஏது? அங்க ஒரு மாதிரி கஷ்டம்னா இங்க வேற ரீதியில அவஸ்தை. நான் கிணத்தடியில வழுக்கி விழுந்ததுல இடுப்புல செமத்தியா அடி. 4 நாள் கால் ஊன முடியல. இந்த அழகுல தலை தீபாவளிக்கு அரசியும் மாப்பிள்ளையும் வரேன்னு சொல்லிட்டாங்க. வெளியில சொன்னா சிரிப்பாங்க. ஹோட்டல்ல இனிப்பும் காரமும் வாங்கி சீர் வச்ச. எல்லாம் என் தலை எழுத்து. அபிராமி எழுந்து குக்கரில் பருப்பை வேக போட்டாள். மாமியார் கையில் இருந்த காய்களை வாங்கி தான் நறுக்க துவங்கினாள். காரியம் முடிஞ்சு வந்துட்டா ஏற்கனவே திட்டமிட்டபடி பட்டு சேலையும் மோதிரமும் வாங்கிடணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மாவுக்கு ப்ரெஷர் ஏகத்துக்கு அதிகமாயிட்டதுல ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்க்க வேண்டி வந்துடுச்சு. அந்த நிலைமையில அவங்களையும் வீட்டையும் விட்டுட்டு நான் எப்படி வர்றது? நடந்து போன அவலமான நாட்களை மீண்டும் நினைத்து பார்த்து விசும்பிக் கொண்டே அபிராமி பேசியதை சுந்தராம்பா காதில் வாங்கவே இல்லை. தம்பி ஆஃபீஸ்ல கடன் வாங்கினது நாம திருச்சி போனப்ப உங்க அப்பா காரியங்களை கவனிக்கவே செலவாயிட்டது. திரும்ப திரும்ப லோன் போட முடியாதுன்னு தம்பி சொன்ன பிறகு வேற என்ன செய்யறது? பேங்க்ல இருந்து 2000 ரூபாய் எடுத்து கையில பணமா வச்சு கொடுத்தோம். பட்டு சேலையும் இல்லை, மோதிரமும் இல்லை. எல்லாத்துக்கும் கொடுப்பின வேணாமா? எரிச்சலுடன் முணுமுணுத்த சுந்தராம்பா அங்கு உட்கார்ந்து அவளோடு பேச பிடிக்காத மாதிரி எழுந்து போக முதல் முறையாக அபிராமிக்கு சி என்ற வெறுப்பாக இருந்தது. தந்தையை இழந்து குடும்பமே அரண்டு போயிருப்பதை புரிந்து கொண்டு 2 வார்த்தைகள் இதமாக பேசி ஆறுதல் சொல்லாமல் புடவை மோதிரம் என்று என்ன புலம்பல் வேண்டியிருக்கிறது என்று எரிச்சலாக கூட இருந்தது. கண்களில் பெருகிய நீரை துடைத்து கொண்டு சமையல் வேலையை கவனித்தாள். அரை மணி சென்று 2வது டோஸ் காஃபி கலந்து கணவனுக்கு உள்ளறையில் கொண்டு தந்தபோது, அத்தை உடம்புக்கு முடியாம படுத்திருந்தத என்னண்ட நீங்க ஏன் சொல்லல என்று கேட்டதும் அவன் சில கணங்கள் விழித்து, ஓ, கொல்லையில சறுக்கி விழ பார்த்தாங்களே அதை சொல்றியா? அரை நாள் படுத்திருந்து எழுந்துட்டாங்களா? அதான் மறந்துட்ட என்று சர்வ சாதாரணமாக பதில் கூறிவிட்டு பேப்பரில் அமிழ்ந்து போக அடக்கி இருந்த எரிச்சலும் கசப்பும் தப தபவென்று நெஞ்சு பூராவும் பரவிய மாதிரி இருந்தது. தலைமேல் இடி விழுந்து குடும்பமே அங்கு தத்தளித்த தருணத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசு பண்ணி தங்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கணவன் வீட்டார் மாய்ந்து போவதை நினைக்கையில் மார்பில் அடித்து கொண்டு ஹோவென்று அழ வேண்டும் போல உடம்பு உதறியது. அடக்கி கொண்டாள். ரொம்ப சிரமப்பட்டு தன் உணர்வுகளை நிதானத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்தாள். ஆனால் அன்றும் தொடர்ந்து மறுநாளும் வீட்டில் உள்ளவர்கள் அவளிடம் சிடுமூஞ்சித்தனத்துடன் நடந்து கொண்டதும் அல்லாமல் ஊரில் நிலைமை எப்படி இருக்கிறது, உன் அப்பா இல்லாமல் அம்மாவும் மற்றவர்களும் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்று அக்கறையுடன் ஒரே ஒரு தரம் கூட வினவாமல் கல்லூலி மங்கத்தனத்துடன் விட்டேத்தியாய் நடந்து கொள்ள, இப்படியும் நடந்து கொள்வது மனிதர்களுக்கு சாத்தியம்தானா என்று அபிராமி அதிர்ந்து போனாள். இனியும் விவகாரத்தை இப்படியே நீடிக்க விடுவது சுயமரியாதையை பாதிக்கும் என்பது தெளிவான பிறகு நாள் முழுவதும் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தவள் அன்றிரவு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்த போது நிதானமாக பதட்டப்படாமல் தன் கருத்தை வெளியிட்டாள். திருச்சியிலேருந்து நான் வந்து 2 நாள் ஆயாச்சு. அம்மா எப்படி இருக்காங்க? கம்பெனிலேருந்து ஏதாச்சும் பணம் வந்ததா? இனி எப்படி குடும்பத்தை நடத்த போகிறாங்க? தம்பி தங்கையை கரையேற்ற வழி என்னன்னு நீங்களும் அக்கறையோட கேட்பீங்கன்னு நினச்சேன். இல்லை, நான் 1.5 மாதம் திருச்சியில் தங்கிட்ட கோபத்தில் அரசியோட தலை தீபாவளியை நல்ல விதமாக நடத்தாத ஏமாத்தத்தில் நீங்கள் 3 பேருமே இருக்கிறதால யாரும் வாயை திறந்து கரிசனத்தோட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பரவாயில்ல, நீங்கள் கேட்காட்டாலும் நானா சொல்கிறேன். எங்கள் அம்மா தற்சமயம் எல்லா விதத்திலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மனசு உடம்பு வேதனையோட பணம் இல்லாமலும் சிரமப்படுறாங்கங்கிறது
கிட்ட இருந்து பார்க்கறப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. தம்பி எம்ஏ டிகிரி முடிக்க இன்னும் 6 மாசம் போல இருக்கு. அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துல இன்னும் என்னென்ன அவஸ்தைகள் அனுபவிக்க போறாளாங்கிறத நினைச்சா என் நெஞ்சு உடைஞ்சு போகுது. நம்மால முடிஞ்ச உதவி ஏதாச்சும் செய்யணும்னு மனசு பதறுது. உடம்பு மனசு கஷ்டங்களை குறைக்க மெட்ராஸ்ல இருந்துகிட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா பணம் இல்லாம படுற சிரமத்தை குறைக்க உதவ முடியும் இல்லையா? அதனால வாய்க்கு எடுத்து போன சோற்றுருண்டையை தட்டில் போட்டுவிட்ட குமரேசன், அதனால என்று எதிர்கேள்வி கேட்டான். அபிராமி நாவால் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டாள். தயக்கம் வார்த்தைகளுக்கு கடிவாளம் போட சின்ன குரலில் கூறினாள். தம்பி ஒரு வேலை தேடிக்கிற வரைக்கும் என் சம்பளத்தை மாசம் அம்மாவுக்கு அனுப்பணும்னு நான் ஆசைப்படுறேன். என் விருப்பத்துக்கு நீங்க யாரும் தடை சொல்ல மாட்டீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு அவள் முடிக்கும் முன்னர் கந்தசாமி ஆத்திரத்துடன் எழுந்து நின்றார். எச்சில் கையை உதறினார். அதிக பிரசங்கி நாய், என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இந்த பேச்சு பேசுவ என்ற உரிமையவர் தட்டை எடுத்து ஓங்கி விசிறி அடிக்க சிதறிய சோற்று பறிக்கைகள் மேஜை சுவரில் கோலம் போட தரையில் விழுந்த தட்டு டம டம என்று சத்தம் போட்டுக்கொண்டே மூளைக்கு ஓடி 4 சுற்று சுற்றிவிட்டு ஓய்ந்து விழுந்தது. கந்தசாமி தட்டை விசிறி அடித்துவிட்டு எழுந்து வாசலுக்கு போனதும் மற்றவர்களும் சாப்பிட பிடிக்காத மாதிரி எழுந்து கையை கழுவி கொண்டு பேய் அறைந்த முகத்துடன் அவசரமாய் வெளியேற நடந்து முடிந்த சம்பவங்களால் அலண்டு போய் இலை முன் தனியாக நீண்ட நேரம் அமர்ந்திருந்த அபிராமி கண்களை 4 தரம் சிமிட்டி தன்னைத்தானே உலுக்கிக் கொண்டாள். அழக்கூட தெரியாமல் மனசு மரத்து போய்விட்டது புரிந்தது. முன் அறையில் அமர்ந்து அடிக்குரலில் ஒருத்தருடன் ஒருத்தர் பேசுவதும் வாதிப்பதும் கத்துவதும் அரசல் புரசலாய் காதுகளில் விழுந்தது. அபிராமி மெதுவாய் எழுந்தாள். உலர்ந்து விட்ட கையை கழுவி கொண்டாள். மேஜை மேல் இருந்த பதார்த்த பாத்திரங்களை சமையல் கட்டு மேஜையில் கொண்டு வைத்து மூடினாள். பரிமாறிய தட்டுக்களில் இருந்த சோற்றை ஒரு அலுமினிய குண்டானில் போட்டு தண்ணீர் ஊற்றி மேடைக்கடியில் வைத்தாள். கருப்பு நாய் ஒன்று காலை வேளையில் வாசல் தெளிக்கும் போது வந்து நின்ற வாலாட்டும். அதற்கு போட்டால் ஒரு நாளாவது வயிறு நிரம்ப சாப்பிடும். சுவரிலும் இதர இடங்களிலும் வாரி இறைந்திருந்த சோற்று பருக்கைகளை திரட்டி கரை போக ஈரத்துணியால் துடைத்து நிமிர்ந்த நிமிஷத்தில் சுந்தராம்பா உள்ளே வந்தார். அவள் செய்து கொண்டிருந்த காரியங்களை வாயை திறக்காமல் கவனித்தவர் துக்கம் நெஞ்சை அடைக்கிற மாதிரி கையால் வாயை பொத்தி கொண்டு அழுகையும் கோபமும் கலந்த குரலில் பேசினார். தாலியை கட்டிக்கிட்டு என் புருஷனோட வாடற இத்தனை வருஷங்கள்ல ஒரு தரம் கூட இப்படி சாப்பிட உட்கார்ந்த பிறகு சோத்தை வீசி எறிகிற அளவுக்கு அவர் கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. தட்டில் சோத்தை மிச்சம் வச்சா கூட அவருக்கு பிடிக்காது. அன்னலட்சுமியை அவமதிக்கிறவன் அடுத்த ஜென்மத்தில் சோறு கிடைக்காம தவிப்பான்னு சொல்வாரு. அப்படிப்பட்டவரை இன்னைக்கு என்னமா பொங்க வச்சுட்ட? இது உனக்கே அடுக்குமா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு புரியலையே. 1.5 மாசம் போல பிறந்த வீட்டில் இருந்தப்ப உங்க அம்மா உனக்கு என்ன போதனை செஞ்சா? நீ இங்க வந்து இந்த ஆட்டம் போட? கட்டி கொடுத்துட்ட பொண்ணோட சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு உங்க அம்மா சொரணகிட்டு போயிட்டாளா? பணம் பத்தலைன்னா பிள்ளைய வேலைக்கு அனுப்புறது, இல்லை 4 வீட்டில் சமையல் செஞ்சு சம்பாதிக்கிறது. அதை விட்டுட்டு இந்த வீட்டு காசு கேட்க அவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? அவதான் கூறுகட்டு வேப்பிலை அடிச்சான்னா நீயும் புத்தி மழுங்கி நடந்துக்கிறதா? உங்க அப்பன் செத்ததுக்கு போற வரைக்கும் நாங்க கிழிச்ச கோட்டை தாண்டாம இருந்த மருமகளா நீ? திகைப்பா இருக்கு எனக்கு. சரி சரி, வீணா வெட்டி பேச்சு வேணாம். ஏதோ தெரியாம அடாவடித்தனமா பேசிட்ட. போனா போறதுன்னு விட்டுடுறோம். காலையில எழுத்ததும் உங்க மாமா காலில் விழுந்து புத்தி கெட்டு தப்பா பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்க. என்ன, நான் சொன்னதை காதுல வாங்கிக்கிட்டியா? மூச்சிறைக்க பேசிய சுந்தராம்பா, அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்கிற மாதிரி வெறுவென வாசலுக்கு போனதும் அபிராமி நாற்காலியில் அமர்ந்து மேஜையில் கவிழ்ந்து கொண்டாள். மாமியார் பேசியது நெஞ்சில் ஆணி அடித்த மாதிரி வார்த்தையாய் இறங்கி உள்ளுக்குள்ளேயே சுழன்றது. காட்டமான பேச்சு நோகடித்த போதும் ஏனோ அழ வேண்டும் போல தோன்றவில்லை. முன்னறையில் பேச்சுக்கள் நின்று விளக்குகள் அணைக்கப்படும் வரை அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். பின்னர் எழுந்து ஜன்னல் அருகே சென்று நட்சத்திரங்கள் வாரி இறைந்திருந்த வானத்தை வெறித்தாள். தோட்டத்து பாரிஜாத மலர்களின் மனம் நாசியில் ஏறிய போது மன உளைச்சல் கொஞ்சம் அடங்கின மாதிரி தோன்றியது. விளக்கை அணைத்துவிட்டு தங்கள் அறையை நோக்கி நடந்தாள்.
கட்டிலில் காலை நீட்டி படுத்திருந்த குமரேசன் இவளை கண்டதும் எழுந்து கதவை சாத்திவிட்டு வந்து மீண்டும் கட்டிலில் உட்கார்ந்தான். ஆத்திரத்தோடு அடிக்குரலில் வினவினான். என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? மூளை கிளை கலங்கி போச்சா? பதில் கூறாமல் அபிராமி விட்டத்தை பார்த்தபடி நிற்க கோபம் அதிகமானது போல குமரேசன் 2:08 நெருங்கி அவளை உலுக்கினான். கேட்கறது காதுல விழல? என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அபிராமி அவனை ஏற இறங்க பார்த்தாள். நிதானமாகவே கேட்டாள். அப்படி என்ன செஞ்சிட்டேன் இப்ப? நீங்க எனக்கு மூளை கலங்கிட்டதுன்னு சந்தேகப்பட இன்னும் என்ன செய்யணும்? அதிக பிரசங்கத்தனமா பேசினது பத்தாதா? அபிராமி நகர்ந்து போய் ஓரமாய் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். கஷ்டத்துல இருக்கிற அம்மாவுக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்றது தப்பா? ஆமா, தப்புதான். எங்களை கேட்காம நீயா எப்படி அந்த முடிவுக்கு வரலாம்? அபிராமி வறட்சியாய் புன்னகைத்தாள். உங்க வீட்டுக்கு நான் வந்து 2 வருஷமாச்சு. இதுவரை எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நானா யோசனை பண்ணி முடிவுக்கு வந்து உங்க எல்லார்கிட்டையும் தெரிவிச்சப்போ வாயை திறக்காம ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ நீ யாரு முடிவு எடுக்கன்னு கேட்டதே இல்லையே. குமரேசன் சீற்றத்துடன் மறுத்தான். பொய் சொல்லாத. எந்த சமயத்துல நீயா முடிவு எடுத்து நாங்க ஒத்துக்கிட்டோம்? சொல்லாம் பார்க்கலாம். என்ன 9 கூட சொல்லலாம். நமக்கு 3 வருஷத்துக்கு குழந்தை வேணாங்கிறதுல இருந்து இந்த வீட்டுக்கு கலர் டிவி, பெரிய ஃப்ரிட்ஜ், கீசர் வாங்குறது வரைக்கும் முடிவு எடுத்தது நான் தான். எங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? அதோட அத்தனை சாமான்களும் ஏன் சம்பள பணத்துல நானே வாங்கினது தானே. ஏன் உங்க யாரையுமே கேட்காம ஸ்கூல்ல லோன் எடுத்து அரசிக்கு நகை பண்ணி உங்க எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சனே, மறந்துடுச்சா? அப்பெல்லாம் சரியான காரியம்னு நீங்க பாராட்டினது இப்ப அதிக பிரசங்கித்தனம் ஆயிடுச்சா? எப்படி? எனக்கு புரியலையே. வலிக்கிற இடத்தில் அவள் அடித்து விட்டதை புரிந்து கொண்டு குமரேசன் குற்ற உணர்வுடன் தலை குனிந்து கொண்டான். கைகளை பின்னால் கட்டி அறையில் குறுக்கும் நெடுக்கும் உலாத்தினான். அவள் அருகில் வந்து உட்கார்ந்தவன் சமாதானம் பண்ணும் விதமாய் பேசினான். அந்த பழங்கதையெல்லாம் இப்ப எதுக்கு? ஆக வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். உன் மனவேதனை எனக்கு புரியாம இல்ல அபி. ஆனா கண்ணும் காதும் வச்சாப்புல காரியத்தை முடிக்கிறதுக்கு பதிலா அப்பா அம்மாக்கு எதிரில் துபீர்னு போட்டு உடைச்சு வேண்டாத வம்ப விலைக்கு வாங்கிட்டியேன்னு தான் எனக்கு உன் மேல கோபம். அபிராமி புருவங்களை உயர்த்தினாள். கண்ணும் காதும் வச்ச மாதிரின்னா? உங்க அம்மாவுக்கு நீ பணம் அனுப்பணும்னு நினைச்சா தனியா என்னண்ட சொல்லி இருக்கலாமே. எப்பப்ப முடியுதோ அப்பப்ப 50ஓ 100ஓ நீ அனுப்புறத நான் வேணாம்னா தடுக்க போறேன். அதை விட்டுட்டு முழு சம்பளத்தையும் அனுப்புறேன்னு சொல்றது கேட்கவே நல்லா இல்லையே. அபிராமி அடி உதட்டை கடித்து குமிழிட்ட கோபத்தை அடக்க பார்த்தாள். அப்போ என் சம்பளத்தை எங்க வீட்டுக்கு அனுப்புறது நியாயம் இல்லைன்னு நீங்களும் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? நிச்சயமா. உனக்கு கல்யாணம் ஆயிட்டது அப்படின்னா கழுத்துல தாலி ஏறிட்டா பெத்தவங்கள பொண்ணுங்க மறந்துடணும்னு சொல்றீங்க. குமரேசன் பொறுமையின்றி தலையில் அடித்து கொண்டான். ஏன் இப்படி வெதண்டாவாதம் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? நம்ம மருமகளுக்கு மருந்து வச்சு மாத்திட்டாங்கன்னு அம்மா கூட அழுதாங்க. உன் மேல அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன் வேதனை உண்டாக்குற? உள்ளார வந்து உன்னண்ட பேசி புத்தி சொல்றேன்னு சொன்னாங்களே, பேசினாங்களா? அபிராமி மெல்ல ஆம் என்று தலையசைத்தாள். அந்த மௌனத்தை தவறாக புரிந்து கொண்ட குமரேசன் அவள் கைகளை பற்றி கொண்டான். உன் தம்பி எந்த காலத்துல படிப்பு முடிச்சு எப்போ ஒரு வேலையை தேடிக்கிறது? அதெல்லாம் நடக்கிற காரியமா தோணல. எம்ஏ முடிச்சா என்ன, முடிக்காட்டி என்ன? பேசாம இப்பவே ஒரு வேலையை ஒத்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடாதா? 16ஆம் நாள் காரியத்துக்கு நான் அங்க வந்தப்ப உங்க அப்பாவோட முதலாளி ஜம்புநாதன், கார்த்திக் விரும்பினா இன்னைக்கே அவன் என் ஆபீஸ்ல வேலைக்கு சேரலாம், அவனுக்கு தகுந்த வேலை போட்டு தர நான் தயாரா இருக்கேன். முருகானந்தம் குடும்பத்துக்கு இது கூட செய்யாட்டி எப்படின்னு 10 பேர் நடுவுல மனசு விட்டு சொன்னார். பேசாம அவரை போய் பார்த்து வேலையை ஒத்துக்க சொல்லி கடுதாசி எழுதி போடு. நீ சொல்லி அவன் கேட்க மாட்டான்னா நான் ஒரு நடை நேரா போய் புத்தி சொல்லிட்டு வரேன். நிதானமா யோசனை பண்ணு அபி. நானும் மற்றவங்களும் சொல்றது உன் நன்மைக்குத்தான்னு புரியும். பேசிக்கொண்டே அபிராமியை அணைத்த குமரேசன் அவள் பின் கழுத்தில் மென்மையாய் முத்தமிட்டான். என்னை பத்தின கவலை துளி இல்லாம 1.5 மாசம் போல நீ உங்க அம்மாவோட தங்கின கோபத்துல நீ இங்க வந்த 2 நாளா நான் உன்னண்ட முகம் கொடுத்து பேசல, அன்பா நடந்துக்கல. தப்புதான், ஒத்துக்கிற. அதுக்காக நீ இப்படி தாறுமாறா பேசுறது உனக்கே நல்லா இருக்கா அபி? கொஞ்சலாய் பேசியவன் அவளை இன்னும் இறுக அணைத்து கொண்டான். உன்னை தலையில வச்சுக்கிட்டு இந்த குடும்பமே கூத்தாடுறது உனக்கு தெரியுமா? உன் மேல அப்பாவும் அம்மாவும் உசுர வச்சிருக்காங்க. நீ கலர் டிவி வாங்கி தந்ததை எத்தனையா பெருமையா சொல்லிக்கிறாங்க. அசட்டுத்தனமா எதையோ சொல்லி எல்லாத்தையும் கெடுக்க பாத்தியே. அபி, உன் சம்பளத்தை முழுசா எப்படி அனுப்ப முடியும்? டெக் வாங்கலாம்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறத மறந்துட்டியா?
அரசி கல்யாணத்துக்காக வாங்கின கடனுக்காக மாசம் பணம் வேற கட்டணும். எல்லாத்தையும் மறந்துட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு என்னமா வார்த்தைகளை கொட்டிட்ட. போனா போறது. நீ பேசினதை நாங்க மறந்துடுறோம். நீயும் ஒரு கனவா மறந்துடு. என்ன? அப்பா படுக்க போறதுக்கு முன்னால இதைத்தான் சொன்னாரு. அபிராமி சின்ன பொண்ணு, யாரோ அவ மனசை கலைச்சிருக்காங்க, புத்தி சொல்லி புரிய வைங்கன்னு பெருந்தன்மையா பேசினாரு. என்ன அபி, குழப்பம் நீங்கிடுச்சா? தூங்கி எழுந்தா மனசு தெளிஞ்சு நியாயமான முடிவுக்கு நீயே வருவ. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க வாய, விளக்க அணைச்சிடலாமா? பக்கத்துல படுத்துக்கைய. தாபத்தோடு பேசியவன் விளக்கை அணைத்துவிட்டு மூர்க்கத்தனமாய் அவள் மேல் படர்ந்தான். ஜடம் போல் படுத்திருந்த அபிராமி அவன் உறங்கி ரொம்ப நேரமான பிறகு மெல்ல எழுந்தாள். புடவையை உதறி சரி செய்தாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். கூடத்தை கடந்து சமையல் கட்டுக்கு சென்று பானையில் இருந்து 2 டம்ளர் தண்ணீர் எடுத்து குடித்தாள். மறுபடி படுக்க செல்ல பிடிக்காமல் வாசக்கதவை திறந்து கொண்டு வராந்தாவில் நின்று ஓய்ந்துவிட்ட தெருவை கவனித்தாள். சைக்கிளில் ஒரு ஆள் தனியாக சென்றான். தூரத்தில் நாய் ஒன்று ஊளையிட்டது. அடி வயிற்றின் சங்கடம் அதிகமாக கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தாள். இறந்துவிட்ட அப்பாவின் நினைவை தொடர்ந்து நாதி இல்லாமல் தவிக்கும் அம்மா, தம்பி, தங்கையின் ஞாபகம் நெஞ்சை அடைத்தது. திடுமென அழுகை வெடித்து கொண்டு எழுந்தது. மனசின் பாரத்தை கண்ணீரில் கரைத்த பிறகு யோசிக்க முற்பட்டாள். நிமிர்ந்து உட்கார்ந்தவள் செய்ய வேண்டிய காரியங்களை, சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மனசுக்குள் அலசினாள். பட்டியல் போட்டாள். வரிசைப்படுத்தினாள். அலச அலச தெளிவு அதிகமானது. பாதை தெரிந்தது. உறுதி பிறந்தது. உறங்காமல் யோசனை பண்ணி கொண்டிருந்தவள் விடிகாலை 4 மணி அளவில் சமையல் கட்டுக்கு சென்று காஃபி டிகாக்ஷனுக்கு தண்ணீர் கொதிக்க வைத்தாள். வாசலில் நீர் தெளித்து கச்சிதமாய் கோலம் போட்டாள். ஆயா கொணர்ந்த பாலை காய்ச்சி வைத்துவிட்டு குளிக்கப் போனாள். உறங்கி எழுந்ததில் இருந்து வாயை திறக்காமல் அபிராமி முன்பு போல அத்தனை வேலைகளையும் பதவிசாய் செய்வதை பார்த்த சுந்தராம்பாவும் குமரேசனும் தாங்கள் சொன்ன அறிவுரைகளை ஏற்றதும் இல்லாமல் தன் தவறையும் உணர்ந்து விட்டாள் என்ற தங்களுக்குள்ளேயே ஜாடையாய் பேசிக்கொண்டதோடு அபிராமிக்கு புத்தி வந்துவிட்டது என்று முணுமுணுப்பாய் கந்தசாமியிடம் சொல்லவும் செய்தார்கள். டிஃபன் தயாரானதும் ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லோரும் ஒன்றாக சாப்பிட உட்கார்ந்தார்கள். இட்லிகளை வைத்து வெங்காய சட்னியை அபிராமி பரிமாறியதும் ஒரு வாய் வெண்டு வாயில் போட்டுக்கொண்ட கந்தசாமி மனைவியை ஏறிட்டு, என்ன இருந்தாலும் அபிராமி வைக்கிற சட்னி மாதிரி உன்னால செய்ய முடியலைன்றத நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். 1.5 மாசமா இப்படி ருசியா சாப்பிடாம நாக்கு செத்துத்தான் போச்சு என அப்பாவின் பாராட்டு சந்தோஷத்தை தர குமரேசன் அபிராமியை பார்த்து புன்னகைத்தான். மூவருக்கும் பரிமாறி அவர்கள் குடிக்க மோரும் பக்கத்தில் எடுத்து வைத்த பின்னர் அபிராமி தானும் தட்டை வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். நீயும் எங்களோட சேர்ந்து சாப்பிட போறியா? மழை தான் கொட்டப்போவது. சீண்டியவனை ஏறிட்டு அபிராமி சிரித்தாள். நீங்க ஆஃபீஸ் போறச்சே நானும் ஸ்கூல்ல இறங்கிக்கலாம்னு இருக்கனே. சுந்தராம்பா காலி மோர் டம்ளரை கீழே வைத்துவிட்டு, இன்னிக்கேவா வேலைக்கு போகணும்? ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகக்கூடாதா என அபிராமி பதில் கூறாமல் சாப்பிட்டு முடித்தாள். மற்றவர்கள் உண்டு முடிக்கும் வரை காத்திருந்தவள் மாமனார் கை கழுவி கொண்டு திரும்பியதும், உட்காருங்க மாமா, உங்க எல்லார்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் நிதானமாக. என்ன என்பது போல அவசரமாய் நிமிர்ந்த சுந்தராம்பாளிடம், நேத்து மாதிரி நான் செய்யல அத்தை, சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் பேச போறேன். இதுல உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றாள் அபிராமி நிதானத்தை கைவிடாமல். அந்த பேச்சு, அந்த முகபாவம், அந்த நிதானம் எல்லாம் மூவருக்குமே ஒருவித கலக்கத்தை உண்டு பண்ணுவதை புரிந்து கொள்ள முடிந்த குமரேசன் அவசரமாய் எழுந்து பெற்றவர்களை பேச விடாமல், எதுவானாலும் சாயங்காலமா பேசிக்கலாம், இப்ப நாழியாச்சு, நீயும் கிளம்பு என்று அதட்டியதை காதில் வாங்காமல் அபிராமி வறட்சியாக கூறினாள். உட்காருங்க ப்ளீஸ், 5 நிமிஷத்துல ஒன்றும் ஆயிடாது. ஏன்னா சாயங்காலம் நான் இருக்க மாட்டேன். அப்புறம் எங்க இருந்து பேசுறது? கேட்டதை நம்ப மாட்டாமல் குமரேசன் நெற்றியில் ஓங்கி அறைந்து கொண்டு, வேதாளம் பழையபடி முருங்கு மரத்துல ஏறிடுச்சுப்பா இவ என்று முறைக்க அபிராமி கையை நீட்டி அவனை தடுத்தாள். கத்தாதீங்க ப்ளீஸ். நேத்திக்கே நீங்க எல்லாரும் வேண்டிய அளவுக்கு கத்திட்டீங்க, புத்தி சொல்லிட்டீங்க, போதும். இனி புதுசா எதுவும் சொல்ல வேணாம். தயவு பண்ணி நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கங்க. என்ன புதுசா சொல்ல போற? உன் சம்பளத்தை உங்க அம்மாவுக்கு அனுப்பணும், அப்படித்தானே? அபிராமி இல்லை என்று மறுத்தாள். நான் இப்ப ஸ்கூலுக்கு போறது எதுக்காக தெரியுமா? வேலையை ராஜினாமா பண்ணத்தான். என்ன?
என்ன? பதறிய சுந்தராம்பா மகனை ஏறிட்டு, நிச்சயமா இவளுக்கு புத்தி கலங்கிடுச்சு தம்பி என்றார் கவலையுடன். கந்தசாமி துண்டால் முகத்தை துடைத்து கொண்டு செருமினார். நான் ஒருத்தன் இருக்கிறத மறந்துட்டு ஆளுக்கு மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்துறீங்களா? அபிராமி, என்ன ஆச்சு உனக்கு? நேத்து சம்பளத்தை திருச்சிக்கு அனுப்பணும்னு சொன்ன, இன்னைக்கு வேலையை விட்டு நிக்க போறேன்னு சொல்ற. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி தாறுமாறா பேசுற? அபிராமி சில கணங்களுக்கு மௌனித்து விட்டு சின்ன குரலில் பேசினாள். மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ற என் குணத்தை பார்த்து பரவசப்பட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா என்னை ஏத்துக்கிட்டதால நான் எதை செஞ்சாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க சரியா புரிஞ்சுப்பீங்கங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். இல்லை, அது பொய் ஆயிடுச்சு. பெத்து ஆளாக்கின அப்பா அகாலமா செத்துட்டதால அங்க எங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும் போல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்குமே எங்க குடும்பம் அந்தஸ்தானதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் என் கல்யாணத்துக்காக வாங்கின கடன் பாக்கி இருக்கு. பிடித்தம் எல்லாம் போக 40,000 போல அப்பா ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து வர்ற வட்டியை வச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும், தம்பி தங்கை படிப்பு செலவை கவனிக்கணும்னு புரிஞ்சப்ப, தம்பி நான் படிப்பை நிறுத்திடுறேன், வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு குதிச்சான். நான் தான் அவனை தடுத்தேன். 6 மாசத்தை பல்ல கடிச்சுக்கிட்டு தள்ளிட்டா கஷ்டங்கள் விடிஞ்சிடும்னு நினைச்சேன். இந்த குடும்பத்தை ஏன் குடும்பமா ஏத்துக்கிட்டு நான் வாழறப்ப அனாதை ஆயிட்ட ஏன் பிறந்த வீட்டு ஜனங்களை இந்த வீட்டை சேர்ந்தவங்க கை கொடுத்து கரை ஏத்துவாங்கன்னு நம்பினேன். நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க அந்நியமா தான் நினைக்கிறீங்க. இது தெரிஞ்ச பிறகு நான் தொடர்ந்து உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது முறையா? சொல்லுங்க. அபிராமி திரும்பி கணவனை ஏறிட்டாள். நேத்து ராத்திரி கடைசியா நீங்க நல்லா யோசனை பண்ணி எது நியாயமோ அதை செய்யன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க சொன்னது ரொம்ப சரி. என்ன கஷ்டம் வந்தாலும் நியாயத்தை மட்டும் கை விடவே கூடாது. நானும் ஒத்துக்கிறேன். அதான் பூரா யோசனை பண்ணி நியாயமான முடிவுக்கு வந்திருக்கேன். அபிராமி எழுந்து நின்றாள். ஸ்கூல் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த பஸ்ல நான் திருச்சிக்கு போறதா இருக்கேன். அப்பாவோட முதலாளி எங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்கார். 800 ரூபாய்க்கு குறையாம சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அம்மா ஏற்கனவே சின்னதா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு குடியேற தீர்மானிச்சிட்டாங்க. தம்பி தலை எடுக்கிற வரைக்கும் வட்டி பணமும் என் சம்பளமும் எங்களை மானமா வாழ வழி பண்ணும். பேசிய அபிராமி கொஞ்சம் நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். கடைசியா ஒரு வார்த்தை, பெத்தவங்களை பொறுத்தவரை பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கடமை ஒண்ணுதான். அது புரிஞ்சு என் கடமையை நிறைவேற்றத்தான் நான் போறேன். என்னோட இந்த தீர்மானத்தை எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சண்டை கூட போடலாம், எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. என்னை பொறுத்தவரை நீங்களும் அவங்களும் என்னைக்கும் ஒண்ணுதான். 2 குடும்பமும் என்னோட 2 கண்களுக்கு சமம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அப்படி நினைக்கல. உன்னை பெத்தவங்களும் உன் கூட பிறந்தவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க கஷ்டத்துல பங்கு கொள்றது நம்ம கடமைன்னு நீங்க வலிய வந்து பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருந்தா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாதுன்னு துள்ளி குதிச்சிருப்பேன். அதுக்கு கொடுப்பினை இல்லை. மனசில் முடிந்து வைத்திருந்த தீர்மானங்களை கோர்வையாய் வெளியிட்ட அபிராமி சில நொடிகள் மௌனித்து விட்டு பேசினாள். என்னை பொறுத்தவரை நான் என்னைக்கும் உங்க வீட்டு மருமகதான், உங்க மனைவிதான். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். சென்னையில தங்காம திருச்சியில இருக்க போறேன், அதான் வித்தியாசம். என் கருத்தை மனப்பூர்வமா நீங்க என்னைக்கு எத்திக்கிறீங்களோ அடுத்த நிமிஷமே இங்க வந்து இந்த வீட்டில் உங்களோட சேர்ந்து வாழ நான் தயார். தயவு செஞ்சு இதை மறக்காதீங்க. நினைத்ததை கூட்டாமல் குறைக்காமல் சொல்லிவிட்டது நிம்மதியாயிருக்க அபிராமி தன் அறைக்கு சென்றாள். கட்டிலுக்கு அடியில் தள்ளி இருந்த பெட்டியை வெளியே இழுத்து தூசி போக தட்டினாள். படுக்கை மேல் பெட்டியை திறந்து வைத்து அலமாரியில் இருந்த துணிகளை எடுத்து அதனுள் அடுக்க முற்பட்ட போது குற்ற உணர்வு சின்ன அளவில் கூட எழாததோடு நியாயமான காரியம் ஒன்றை செய்யும் நிறைவு மட்டுமே மனசு பூராவும் பரவி இருப்பதை அவளால் துல்லியமாக புரிந்து கொள்ள முடிந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை